இனிய மாலை நேர வணக்கம். கடந்த நாம் சூப்பர் ஹேர் வகுப்பில் பயணம் செய்கிறோம். சூப்பர் ஹேர் வகுப்பில் இன்னைக்கு நாம் கடைசி நாளாக வகுப்பினோட இறுதி நாளுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைய தினம் நாம் முதல்ல ஒரு ஜோதிடத்தை கற்று உணர்ந்து அவர் தொழில்முறை ஜோதிடராக வர்றதுக்கு என்ன செய்யணுங்கிற விஷயத்தை சொல்லிட்டு அதற்கு அடுத்தபடியாக இதுவரை நாம் நடத்தாத பஞ்சமகா புருஷ யோகம் பற்றி பார்க்க போறோம். இந்த அற்புதமான இனிய நேரத்தில் எல்லாரும் உங்களுடைய தாய் தந்தையை மனதில் நினைச்சு அம்மா அப்பா என்னை ஆசீர்வதிங்கள் சொல்லி உள்ளமாற மனமாற ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் அது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வங்களோட பேரை மனசில் நினைச்சு ஆத்மார்த்தமா பரிபூர்ணமா ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. அல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு இந்த கலை எளிய முறையில் புரிய வைக்கணும்னு சொல்லி நானும் என்னுடைய குலதெய்வம் சுதங்களை வழிபாடு செய்கிறேன். இதுவரை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பேரை மனதில் நினைச்சு அவங்க பேரை மனசுல உச்சரிச்சு குருவே சரணம் சொல்லி குரு வணக்கம் சொல்லிங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஏகம் அநேகம் அமோகம் அனுதனம் நுழைந்தரங்கட்டும் எல்லாம் உள்ளவரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே நாயகனை போற்றி போற்றி. வணக்கம். சுக்கிரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு முதலிலே ஒரு ஜோதிடன் கரெக்டா ஒரு ஜோதிடத்தை தொழில் முறையா நம்ம செய்யணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா, முதல்ல நாம அதிகாலை எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் நமக்கு வந்துடணுங்க. காலையில நிச்சயமா கதிரவனுக்கு முன்னே எழுந்து காலை கடன்களை முடித்து நீங்க கொளிச்சு ரெடி ஆயிடணும். அப்போ நீங்க எப்போ வாக்கிங் போவீங்க வைப்பீங்கன்னா அதெல்லாம் எல்லாம் செஞ்சுங்க. ஆனா அந்த கதிரவனுக்கு முன்னே எந்திரிச்சிடணும். ஒரு அதிகாலை எந்திரிச்சு பாருங்க, எந்த கஷ்டமுமே உங்களுக்கு வராதுங்க. அப்படி இந்த பிரபஞ்சம் உங்களை முத நாள் ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, லேட்டா தூங்குறது அப்படிங்கிறத தவிர்த்துடணுங்க. இந்த தூக்கத்தை ஏர்லியா கொண்டு வந்துடணுங்க. ஒரு 10 மணிக்கு மேல நம்ம முழிச்சிருக்க கூடாதுங்க. 10 மணிக்கு படுத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அசந்து புரண்டாலும் 11 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நம்ம 4 மணிக்கு எந்திரிக்கிற அளவுக்கு ஒரு ஆற்றல் நம்மகிட்ட வந்துடணும். அப்படி நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சோம்னா நமக்கு அந்த அதிகாலை பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சக்சஸ்ஃபுல் ஜோதிடர் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக அதிகாலை எந்திரிச்சிடணும். அதிகாலை எந்திரிச்சு நீங்க படிக்கிறவராக இருந்தா அந்த பாட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணும். சார் நான் அடிப்படையில் இருக்கேன், என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காலை எழுந்து குளிச்சு முடிச்ச உடனே நவகிரக வழிபாடு செஞ்சிடணுங்க. நவகிரக வழிபாடுனா கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாங்க. நீங்க காலைல எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு இந்த ஜோதிடத்தை பற்றி படிக்க போறேங்கிறப்ப கையை உயர்த்தி மனசுல நினைச்சுக்கிட்டு கூட ஓம் சூர்யாய போற்றி, ஓம் சந்திராய போற்றி, ஓம் அங்காரகா போற்றி, ஓம் புதாய போற்றி, ஓம் குருவாய போற்றி, ஓம் சுக்கராய போற்றி, ஓம் சனீஸ்வராய போற்றி, ஓம் ராகுவாய போற்றி, கேதுவாய போற்றி அப்படின்னு நம்ம எல்லா நவகிரகங்களையும் சொல்லிடணும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது. ஏன்னா நம்ம ஜோதிடத்தை படிக்கிறப்ப அந்த நவகிரகங்களையும் வழிபாடு செஞ்சுக்கணுங்க. அப்போ நமக்கு நல்லா அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்குங்க. நான் படிக்கிற காலத்தில் பார்த்தோம்னா காலைல எழுந்திரிச்சு குளித்தோடனே மனசுக்குள்ள குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த நவகிரகங்கள் பேரை சொல்லிடுவேன். இப்போ நான் செய்கிறது பார்த்தோம்னா வகுப்பெடுக்கிறப்ப நம்ம சொல்லிடுறோம். வகுப்போட இறுதியில நவகிரகங்களின் பேரை நாம் உச்சரித்தோம், நவகிரகங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக ஓம் என்ற மந்திரத்தை 3 முறை ஓங்கி வெளிப்போன்னு சொல்லி நவகிரகங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். சரி, அப்போ யூ ஷுட் கெட் அப் ஃப்ரம் பெட் ஏர்லி மார்னிங். இந்த வேக்கப் டைம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா காலையில எந்திரிச்சு பழகுங்க. அது உங்களுக்கு பிரபஞ்சத்தோட பேராற்றல் உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். நவகிரக வழிபாடு அப்படிங்கிறது மனசுல நீங்க பண்ணணும். அடுத்து இங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் தான் கிளாஸுக்கு வருவாங்க. அந்த கிளாஸை பார்த்தே நம்ம ஓட்டிடலான்னு நினைப்பாங்க. இன்னைக்கு பார்க்குறோம், அன்னைக்கே நம்ம உள்ளதை எடுத்துக்கோ நினைக்கலாம். இப்போ என்னோட படித்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் ஒரு பையன் ஃபோன் பண்ணுறாப்புல. அவர் சொல்கிறாப்புல புதுக்கோட்டை ஒட்டி ஒரு
குக்கிராமத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாப்புல, இந்த மாதம் ஃபுல்லாக டல்லாக இருக்குங்க, ப்ரொஃபஷனலாக யாரும் வரமாட்டேங்கிறேன், பக்கத்தில் ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னாப்புல. உங்களை ஒரு நாளைக்கு வந்து பார்க்கணும், ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்காக அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு அடிப்படை விஷயங்கள் எல்லாம் தெரியுமா, நவாம்சம் பார்க்க தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நான் நவாம்சம்லாம் பார்க்கறது இல்லைன்னாரு. அப்புறம் எப்படி உங்கள் நவாம்சம் பார்க்காட்டி எப்படி சொல்ல முடியும்? அடுத்து சட்பலம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க அதெல்லாம் அப்போ இது பண்ண தான் புக்கில் எடுத்து பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாப்புல. சரி, இப்போ ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருக்குது, நட்பில் இருக்கா பகையில் இருக்கா சமமில் இருக்குன்னு இதை பார்க்காம பஞ்சாங்கத்தை பார்க்காம சொல்ல தெரியுமான்னு சொல்ல தெரியலங்கிறார். அப்போது அவங்க இப்போ என் கூட படித்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜராக இருந்தார். அவர் அங்கே கிளாஸ் எடுக்கிறப்ப நல்லா வேகமாக சொல்லுவார்லாம், நவகிரகங்கள் காரகத்துவத்தையும் சொல்லுவார். 27 நட்சத்திரங்கள் மட்டுமல்ல, அந்த வருடங்கள் 50 வருடம் வருது பார்த்தீங்களா, 50 60, ஆமாம், அந்த வருடங்கள் எல்லாம் கூட மனப்பாடமாக சொல்லுவார். ஆனாலும் அவருக்கு பலனில் பார்த்தோம்னா ஒரு ஏன்சியன்ட் முறையில் இருந்தார். தோஷம் பரிகாரம் இப்படி போவார், துமதிப்பாக போவார். அவர் இறந்து போயிட்டார். அவர் இன்னைக்கு இருந்தால் கூட என் மூலமாக கூட அவர் வந்து ஏற்றுக்குவார், சீனியராக இருந்தாலும் ஏற்றுக்குவார் சொல்லக்கூடிய விஷயத்தை. ஆனால் மற்ற பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா யாரும் தொழில் முறையாக செய்ய முடியலைங்க. இன்னைக்கு என் பேச்சில் படித்தவங்க, எனக்கு அடுத்த பேட்ச்சு, அதுக்கடுத்து நான் படித்த இன்ஸ்டியூஷன், இப்படி நான் சந்தித்த நபர்கள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா இவர் நல்லா வந்துட்டார், இவர் ஜோதிடத்தில் நல்லா போயிட்டுருக்காப்ல அப்படின்னு சொல்லி எப்பவுமே படித்தவன் வந்து கூட படித்தவன் ஏற்றுக்க மாட்டான். அப்படி ஏற்றுக்கிற அளவுக்கு அவங்கெல்லாம் ஓரளவு வந்தாங்க. அப்படின்னா நான் பின்பற்றியது என்ன அப்படின்னா, நவகிரகங்களுடைய காரகத்துவத்தையும் இந்த 9 கிரகங்களோட காரகத்துவத்தையும் எழுதி பார்க்கணுங்க. மனப்பாடம் பண்ணிட்டு எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்து ரெண்டாவது அப்படி எழுதி பார்த்து மனப்பாடம் பண்ணி எழுதி பார்க்க முடியலனாலும் பார்த்தாவது எழுதுங்க. முதல்ல பார்த்து எழுதுங்க, அப்போ மனசுல பதியும். பார்த்து எழுதி அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு யூடியூப் சேனல் மாதிரியோ இல்லை ஒரு ஆடியோ கிளிப்பிங்ஸ் மாதிரியோ நம்ம டிஸ்கஷன்லாம் போட்டு விடலாம். யாரோ ஒருத்தருக்காக தயார் பண்றீங்க. அப்போ நீங்க படிச்சு நேராக பார்த்து கூட படிச்சா கூட ஒரு ஃபர்ஸ்ட் அந்த பேச்சில் நிதானங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்துருங்க. அப்போ நவகிரகங்களின் காரகத்துவங்களை நீங்க எழுதி பார்க்கணும். நவகிரகங்களின் காரகத்துவம் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். அடுத்து 12 பாவகத்தில் இருக்கக்கூடிய காரகத்துவத்தை நீங்க எழுதி பார்க்கணும். 12 பாவ காரகத்துவத்தை ஆடியோவா போடணும். நீங்க பேச ஆரம்பிக்கணும். ரெக்கார்டிங் முதல் நீங்க வீட்டில் பேசுறப்ப குடும்பத்தில் உள்ளவன் நீங்க ரூமை பூட்டிட்டு பேசினா கூட என்னடா அதுன்னு வருவான். முதல் நாள் பார்ப்பான். முதன்னு ஒரு பெண் சேலை கட்டுறப்போ ஒரு முதன்னு கட்டுறப்போ ஒரு மாதிரி இருக்கும். எல்லாரும் பார்ப்பாங்க, இந்த பிள்ளை சேலை கட்டுக்கணும். மறுநாள் நீங்கள் தொடர்ந்து 5 நாள் கட்டுங்க, பார்க்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் வீட்டில் இந்த நவகிரகங்களின் காரகத்துவத்தை மனனம் செய்து எழுதி பார்த்து அதை ஆடியோவாக பதிவேற்றம் செய்து அடுத்து அதை ஒரு தளங்களில் பதிவு செய்ய பாருங்கள். ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் குரூப்லாம் ஃபார்ம் பண்ணி நிறையா இருக்கும். அங்கே நடக்கக்கூடிய ஆய்வுகளையும் நீங்கள் பங்கெடுத்துக்கணும். அடுத்து இந்த ஸ்தான பலம் பற்றி 12 பாவக அதிபதிகள் நின்ற பலனை கொடுத்துருக்கோம் பிடிஎஃப். அதையும் வந்து நீங்கள் சும்மா வாக்கிங் போகிறோமா அப்போ நினச்சி பார்க்கணும். லக்னாதிபதி 5ல் இருந்தால் என்ன பண்ணுவார், லக்னாதிபதி 6ல் இருந்தால் என்ன பண்ணுவார், 4ல் இருந்தால் என்ன பண்ணுவார், 2 கூட 2ல் இருந்தால் என்ன பண்ணுவார், 3, இப்படி நீங்கள் 12 பாவக அதிபதிகளும் ஒவ்வொரு பாவத்தில் நின்ற பலனை தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஷட்பலம் அவசியம் தெரியணுங்க. ஷட்பலத்தை நாம எளிமையாக கொடுத்துருக்கோம். அடுத்து கிரகங்களின் நட்பு பகை சமம் நீச்சம் மூல திரிகோணம், இந்த விஷயம் நமக்கு நல்லா தெரியணும். அடுத்து கண்டிப்பா நவாம்சம் பார்க்க கத்துக்கணுங்க. சும்மா இருக்கக்கூடாது. நான் இப்போ சொன்னதெல்லாம் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு இதையெல்லாம் கிராஸ் பண்ணணும். நீங்க எனக்கு எல்லாம் தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு வரணும். அப்போ நவாம்சம் பார்க்கறதுக்கு நம்ம சாஃப்ட்வேர்லாம் கொடுக்குறோம். உச்சநிலை படிக்கிற மாணவர்கள்லாம் பாருங்க 250 ரூபாய் கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? லாபமே இல்லாமல் இன்ஸ்டாலேஷன் ஃபீஸ் நேரடியாக அவர்கிட்ட கட்டிக்க. எதுக்காக? இதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணக்கூடாது. நான் படிக்கின்ற காலத்திலே நான் முதல்ல ஒரு பெரிய நிறுவனத்தோட சாஃப்ட்வேர் வாங்கினேன். 12,000 என்னமோ அன்னைக்கு. 12,000ங்கிறது பெரிய விலை. அதுக்கடுத்து இன்னொரு சாஃப்ட்வேர் ஒருத்தர் வச்சுருந்தா காப்பி பண்ணுற மாதிரி, அதுக்கு அவன் கொடுத்த காசையே என்கிட்ட திரும்ப வாங்கினாங்க. ஸோ இப்போ ஆரம்பத்தில் நாம் நிறைய முதலீடு போட முடியாதுங்கிறனால நம்ம வந்து உங்களுக்கு இலவச சாஃப்ட்வேர்லாம் கொடுக்குறோம். அடுத்து ஷட்பலம் தெரிஞ்சுக்கணும், நட்பு பகை சமம் தெரிஞ்சுக்கணும், நவாம்சம் பார்க்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. நம்மளா ஒரு ஜாதகத்தை போடுவோம், நம்மட்டா சாஃப்ட்வேர் இருக்குல்ல, இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்தை போடுங்க. அந்த கிரகம் நின்ற நட்சத்திர சாரம் என்னன்னு நோட்டில் எழுதுங்க.
ரிசல்ட்டை கம்ப்யூட்டர்ல போய் பாருங்க. ஸோ நவாம்சம் தானா வந்துருங்க. அடுத்து புஷ்கர நவாம்சம் தான் கண்ணால பார்த்தோன்னே இது புஷ்கர நவாம்சம் இந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்து வந்து பலன் சொல்றதுக்கு முன்னாடி காரக பாவத்தை இணைக்கக்கூடிய கலை நமக்கு தெரியணுங்க. ஒரு கிரகம் எந்த வீட்டில் நிற்கிதோ அந்த வீட்டின் வழியா தன்னோட காரகத்துவத்தை செய்யும். நான் 2 நாட்களுக்கு முன்னே ஒரு ரெக்கார்டிங் போட்டிருந்தேன். அந்த ரெக்கார்டிங்கில் அவர் டீச்சர், கவர்மெண்ட் டீச்சருங்கிறத சொல்லிட்டு இன்றைய கேள்விகள் 7ஆம் பாவத்தில் சனி போறாரு, மன வாழ்க்கையில் ஏற்பட்ட சங்கடம், வேலையை பற்றி தொழிலை பற்றி கேட்க போறேன்னா அதை பற்றி தான் பேசினார். ஸோ எந்த காரகத்துவத்தை எந்த கிரகத்தை எந்த வீட்டில் உட்காந்துருக்கு, எப்படி காரகத்தை பாவத்தை இணைக்கிறது கலை அப்படிங்கிறது வீடியோ நம்ம அஸ்ட்ரோ ரிசர்ச்சில் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. அதற்கான பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அடுத்து கோச்சாரத்தை நீங்கள் பார்க்காம பலன் சொல்லக்கூடாதுங்க. கோச்சாரத்தில் ஜென்மச்சனி அஷ்டமச்சனிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கூடுதலாக கோச்சாரத்தில் ஜாதகருடைய லக்னாதிபதி இன்னைக்கு என்ன பலத்தில் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்து நம்ம இங்கே நம்ம இன்ஸ்டியூஷனில் கொஞ்ச நாள் படிக்கிறது ஒரு டைம், அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அவன் ஒரு பேட்டர்னில் எடுப்பான், அடுத்து இன்னொன்று, இப்படி போனீங்கன்னா என்ன ஆகும்னா எந்த பேட்டர்னுமே உங்களுக்கு நினைவில் வராதுங்க. ஒரு ஜாதகத்தை ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அந்த வாத்தியார் சொல்லி கொடுத்த ரூல் வந்து நிற்கும், இன்னொரு வாத்தியார் சொல்லி கொடுத்த ரூல் வந்து நிற்கும். மொத்தத்தில் என்ன ஆயிரும்னா சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிருங்க. ஸோ ஏதாவது ஒரு வழி, என் வழின்னு இல்லை, ஏதேனும் ஒரு வழியில் மட்டும் பயணம் செய்வீங்கள். புதையல் 10 அடியில் கிடைக்க போகுதுன்னா தொடர்ந்து 2 அடி வெட்டினோன்னா மம்பட்டி தூக்கி போட்டு அடுத்து வேற இடத்துல விடக்கூடாது. அடுத்து மீதம் இருக்கக்கூடிய 8 அடி வெட்டினா புதையலை எடுத்துடலாம். சரி, உங்களோட இந்த ஜோதிட பயணம் அப்படிங்கிறது ஏதேனும் ஒரே பாதையில் போகணும். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகங்களை சேமித்து வைக்கணுங்க. நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் அவரோட, இப்போ நான் முந்தா நாள் கூட சொன்னேன், நேற்று சொன்னேன், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், அந்த பொண்ணுக்கு நான் வந்து குருதசை குரு புத்தியில் அமையும்னு சொன்னேன். அதை அந்த பொண்ணு வீட்டிலேருந்து பத்திரிக்கை வைக்க போகிறப்ப பத்திரிக்கை வச்சோன்னா நோட்டை தான் தேர்ந்துச்சு என் மனசு. நான் சரியாக நினைத்தேனா, காலத்தை அறுதிட்டு சொன்னேனா அப்படின்னு பார்க்கறதுக்காக உடனே தேடி அந்த நோட்டை எடுத்து பார்க்குறோம். கரெக்டாக அந்த டைம் வந்துச்சு. மற்றொரு வாடிக்கையாளர், ஒரு பெண்மணி, அவருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்க போதுன்னு சொன்னேன். அவரே பேசியிருந்தார். கிடைச்சோன்னு கூப்பிட்டு சொல்லுங்கம்மான்னே. அவரும் கடந்த வாரம் பேசியிருந்தார். அந்த காணொலி, அந்த ரெக்கார்டிங்கையும் உங்களுக்கு நாம போட்டிருந்தோம். ஸோ அப்போ ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் விதிகளை மட்டும்தாங்க சொல்லிட்டு போகிறாங்க. ரூல் என்ன இருக்கோ அதை தாங்க எடுத்து சொல்கிறாங்க. ஒன்றா வீட்டில் இவர் இருந்தால் இப்படி, இவர் இருந்தால் இப்படி ஈஸியாக சொல்கிறோம். ஜாதக கட்டத்தை போட்டு, நவாம்ச கட்டத்தை போட்டு ஒரு ஜாதகருக்கு உண்மையான ஜாதகத்தினை வச்சு பலன் எடுக்கிறப்ப தான் பலன் வருங்க. நம்முடைய ஆப்பில் நிறைய உதாரண உண்மையான ஜாதகங்கள் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். அத்தனை ஜாதகங்களையும் ஏன் நம்ம வந்து 6 மாத காலம் ஆக்டிவேஷன் செய்கிறோம்னா, நீங்கள் வேற எந்த பக்கம் போகக்கூடாது. ஜோதிடத்தை படிக்கணும்னா ஜோதிடம் சின்ன கலை இல்லைங்க. வாழ்நாளில் உங்களுக்கு கொடுப்புனை இருந்தால் தான் இதுக்குள்ளே வர முடியும். ஏதேனும் ஒரு புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே நீங்கள் இங்கே உள்ளே வர முடியும். பிரபஞ்சம் உடனே உங்களை அனுமதிச்சிடாது. சில டிஸ்டர்பன்ஸ் வரும். நான் படிக்கிற காலத்துலாம் பார்த்தீங்கன்னா டிவியே பார்க்க மாட்டேன். பெரும்பாலும் முழுக்க 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 இது சார்ந்த சிந்தனை. அடுத்து 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 ஆய்வுகள் போகிறப்ப தான் ஷார்ட் பீரியடில் வந்தாலும் மேலே இருக்கக்கூடிய அந்த நபர்களோட பல வருடங்கள் இதே துறையில் இருந்தவர்களோடலாம் போய் நம்ம அவார்டு ஃபங்க்ஷன் எல்லாம் கலந்துக்கிட்டோம். இன்னைக்கு நம்மள எல்லாருக்கும் தெரியுது, அத்தனை பேருக்கும் தெரியும். இன்னார்னு சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களுக்கு தெரியும். ஆனால் நான் ஜோதிடனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ப்ரொஃபஷன், நேரடி ப்ரொஃபஷனாக இல்லை. முதல்ல நான் படித்தது வேற, இப்போ உள்ள வந்திருக்கிறது வேற. ஆனால் வந்த குறைந்த காலத்தில் நான் என்ன செஞ்சேன், எனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ, எதெல்லாம் எதிர்பார்த்தனோ, எதெல்லாம் வாத்தியார் கொடுக்கணும்னு நினச்சனோ அத்தனையும் உங்களுக்கு கொடுப்பதற்காக நிறைய பிபிடி, இன்னைக்கு நம்ம அழகா நிறைய பிபிடி கொடுக்குறோம். நம்ம தான் அளவுக்கு அதிகமான ஜாதகம் கொடுக்குறோம். நம்ம தான் கிளாஸ் எடுக்கிறப்போ சந்தேகம் கேட்டு பேசினாவே வெளியில் நீக்கிடுவாங்க. முக்கியமான வகுப்புகளில் போனவங்களுக்கு தெரியும். அதிகமாக சந்தேகம் கேட்டால் உடனே ஆசை கொடுத்து வெளில போயிடலாம். கிராஸ் கொஸ்டின் கேட்க விட மாட்டாங்க. நாம் இங்கே அனுமதிக்கிறோம் எல்லாத்தையும். ஏன் எப்படியாவது நீங்கள் தேறி வரணும் அப்படிங்கிறதான். சரி, இப்பொழுது நான் ஏதேனும் ஒரு முறையை பின்பற்றுங்கள். டெய்லி 4 ஜாதகம், பழசா இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும், நிப்பாட்டுங்க, பாஸ் பண்ணுங்க. ஒரு இப்போ ஜாதகமாக ஆய்வுனா எனக்கெல்லாம் கிடைக்கவே இல்லைங்க.
ஒரு ஜாதகத்தை போட்டு ரெக்கார்டிங் பண்ணி இந்த ஜாதகர் இன்னும் படிச்சாரு அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் நான் அடிப்படை படிக்கிறப்ப சரி உயர்நிலை படிக்கிறப்ப இல்லைங்க. போட சொன்னா முதல்ல படிச்ச இடத்துல பார்த்தோம்னா நவாம்சம் கூட சொல்லி கொடுக்கல அவங்க. அவங்க அந்த கிரககாரத்துவத்தே 12 வகுப்பு எடுத்தாங்க அடிப்படையில. 1ஆம் பாவம்னா அதான் ஒரு பேப்பர் எடுத்துட்டு வருவார் வாத்தியார், இந்தாங்க துர்ராஜ் போய் பிரிண்ட் போயிட்டு வாங்க. நான் லோக்கல் ஆளு, நான் லோக்கல்ல இருக்கனால பைக்ல வந்திருப்பேன். மற்ற பசங்கள்லாம் கிராமத்து பசங்க. சரின்னு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கு பிரிண்ட் போட்டு வந்து கொடுப்போம். அந்த பிரிண்டை என்னைய விட்டே படிக்க சொல்லுவார். படிச்சுட்டு அவர் பாடு உட்கார்ந்து இருப்பார். ஆனா இங்கே அப்படி இல்லை, நம்ம வந்து எல்லாத்தையும் விளக்குறோம், எல்லாத்தையும் கதையா சொல்றோம், பொருத்தி காட்டுறோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன தர இயலுமோ என்னை தாண்டி யாரும் இந்த ஜோதிட உலகில எளிமையா எடுக்கக்கூடாது அப்படின்னு கர்வமா எப்பவுமே இருக்கணுங்கிறதுக்காக சிரத்தை எடுத்து நான் கொண்டு போறேன். ஸோ இங்கே இன்னும் சில ஆண்டுகளிலே நம்மவர்கள் இந்த தமிழகம் முழுக்க வியாபித்து மிகப்பெரிய அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய பேரை கொடுப்பாங்க. அதற்காகத்தான் நம்ம வந்து கட்டணத்தை குறைவாக வைக்கிறோம். இப்போ போன வகுப்பாக இருக்கட்டும், முந்தின வகுப்பாக போன வகுப்பில் 100 சில்லற பேர் சேர்ந்தாங்க. நான் பணம் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா 60 பேர் 50 பேர் தான் கட்டியிருப்பாங்க. நிறைய பேர் கட்டலை. உள்ள வந்து நான் கேட்க மாட்டேன், யார் கட்டுனான்னு எனக்கு தெரியாதுங்க, அதுக்கு எனக்கு தேவையும் இல்லை. எனக்கு உள்ள வந்துட்டாங்கன்னா யாரையும் நீக்கவே மாட்டேன். பெரும்பாலும் என்ன எனக்கு ஒரு கணக்கு அப்படிங்கிறது அந்த மாஸ்டர் என்ட்ரி, அந்த வீடியோ ஆக்டிவேஷன் மட்டும் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து சர்வருக்கு பணம் கட்டணும். சரி, இப்படி நாம உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான முறையில ஒரு சரியான பாதையில நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வேற எங்கேயும் படிக்க வேணாம்னு சொல்ல, 100 பக்கங்கள் கொண்ட புத்தகம் சுக்கிரன் ஜோதிட பயிற்சி நிலையம் என்றால் அந்த 100 பக்கங்களை வாசிச்சுட்டு அப்புறம் போங்க. இங்கே நாம் கொடுப்பது அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் நான் போகவே மாட்டேங்க. சட்பலம்னா நீங்க பாக்குறது சட்பலம் இல்லைங்க. எதிர்வரக்கூடிய அடுத்த ஞாயிறு 23ஆம் தேதி நினைக்கிறேன். அப்போ வந்து அஸ்வகுமார் ஐயா அவருக்கு வந்து ஆப் வந்து இந்த ஆப்பு மொபைலில் ஆண்ட்ராய்டு ஆப்பு போடணும்னு என்ற சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து பல லட்சங்கள் ஆகுங்க, சாதாரணமாக போட முடியாது. அவரு 2.5 ஆண்டுகள் கிட்ட சொல்லிட்டே இருப்பார், நான் தரேன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு தடவை பேசின உடனே ஒரு ஆப் ரொம்ப குறைவான கட்டணத்தில் பண்ணி கொடுத்து அதுக்காக இப்படிலாம் ஒர்க் பண்ணணும் வைக்கணும் எல்லாம் கொடுத்து கூடுதலாக அவருக்கு வந்து என்னென்ன வேணுமோ அவ்வளோ வச்சு கொடுத்து நான் தான் என் மூலமாக இருக்கக்கூடிய டீம் மூலமாக செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப கம்மியான ரேட்டு, வேற யாருமே அந்த அளவுக்கு லோக்கல்ல போடலை. அதே மாதிரி உங்களுக்கும் நான் செஞ்சு தர தயாராக இருக்கேன். கூடுதலாக இன்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் ஜோதிடர்கள் எப்படி எடுக்கிறது என்ன பண்ணுறது சாஃப்ட்வேர் இல்லாமல் இருப்பாங்க, ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் இல்லாமல், அவங்களுக்குலாம் நான் ஃப்ரீயாக போட்டு கொடுப்பேன். எதுவும் ரிப்பேர்னா உடனே அவங்க கிளாஸ் கிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்படி வெளியாட்களுக்கே செய்யக்கூடிய நான் உங்களுக்கு வீடியோ போடுவதற்கு, காணொலிகள் அமைப்பதற்கு எது வேணாலும் நான் செஞ்சு தரேன், அத்தனை உங்களுக்கு செஞ்சு தருவேன். அதனால நீங்கள் வந்து இது வந்து பெரிய கலை. இதில் வந்து சம்பாதிக்கணும். நீங்கள் முழு முளைப்போட போகணும்னா அம்மாவில் டிவி பார்க்குறலாம் நிப்பாட்டிடுங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிங்க, முதல் நாள் ஒரு மாதிரி இருக்கும், 2ஆம் நாள் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க நீங்கள் தூங்க முடியாதுங்க. நான் நேற்று பாருங்க 2:45 இருந்துச்சு போட்டிருக்கேன் போஸ்ட்டு, அடுத்த வகுப்பு இதுன்னு போட்டு விட்டுருக்கேன். கரெக்டாக 3 மணிக்கு 3:45 முழிப்பு வந்துடுது. ஒருவேளை அப்பாயின்மெண்ட் நிறையா இருந்துச்சுன்னா ஒருவருன்னு அந்த அப்பாயின்மெண்ட்டை குறிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ஒருத்தருக்கும் நம்ம குறிச்சிட்டு பலன் சொல்கிறோம்ல, அப்போ அவர் ஆமாங்கிறாரு பார்த்தீங்களா, அப்போ நமக்கே ஒரு இதாக இருக்குங்க, ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. நம்ம அந்த வெற்றி கனியை நீங்கள் மட்டும் சுவைச்சு பழகிட்டீன்னு வச்சுங்களேன், அப்புறமா விடவே மாட்டீங்க. இது உண்மையான கலை, இது அற்புதமான கலை. இதில் ஏதோ விஷயம் இருக்குது சார். 10 ஜாதகத்தில் 3 ஜாதகம் ஃபெயிலியர் ஆகும் சார், 10ல் 3 ஃபெயிலியர் ஆகும். நாம் இறைவன் இல்லை, இது ஒரு அனுமான கலை. இங்கே நாம ஏமாத்த போறது இல்லை. பரிகாரம்னு சொல்லி கொடுமுடிக்கு அனுப்பி அங்க 30,000 40,000ன்னு பணத்தை கட்டி அந்த பணத்திலிருந்து நமக்கு ஒரு பார்ட் அமௌண்ட்டை அனுப்புவாங்க. அந்த மாதிரி நம்ம செய்ய போறது இல்லை. இங்கே தம் தெய்வங்களை வழிபட செல்ல போகிறோம். சரி, இங்கே தேவை என்ன செய்யணுங்கிற விஷயத்த சொல்லிட்டேன். சரி, இப்பொழுது நாம் பார்க்க வந்த பஞ்சமகா புருஷ யோகங்களை பற்றி பார்ப்போம். இந்த யோகங்கள் எத்தனையோ இருக்குங்க. நாம யோகம் அப்படின்னா என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமா புருஷ யோகம் வேண்டுமானால் உண்மையிலே யோகம் போல இருக்கலாம், சில லக்னத்தாருக்கு அது கெடுதலை செஞ்சிடும். சரிண்ணா, முழுமையாக பார்ப்போம். யோகம்னா நிறைய இருக்குங்க, அத்தனை யோகம் நம்ம அறிஞ்சிக்க முடியாதுங்க. சகட யோகமா, உங்களுக்கு கேமத்ரு யோகம்பா,
திருத்துருவா யோகமா, கமலா யோகமா, விமலா யோகமா, இப்படி அவ்வளோத்தையும் நம்ம மைண்டில் ஏற்ற முடியாது. யார் பலன் சொல்லும் பொழுது யோகத்தை சொல்கிறாரோ அவருக்கு அங்கே வேலை இல்லை. இருந்தாலும் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த யோகத்தை அத்தனையும் தெரிஞ்சு காட்டியும் இந்த யோகங்களில் மிக முக்கியமான யோகமான பஞ்சமகா புருஷ யோகத்தை பற்றி நாம் பார்க்க வந்துள்ளோம். சரி, இந்த பஞ்சமகா புருஷ யோகம் இதன் தலைப்பிலே இதன் அர்த்தம் புரிந்து இருக்கிறது. அதாவது நம்ம திதிகள்ல பாருங்க, பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி. அப்போ சமஸ்கிருதம் தான் சார் எல்லாமே. பாஞ்ச் ஹிந்தியில சொல்றோம், ஏக் தோ தீன் சார் பாஞ்ச், 5 பஞ்ச மகா புருஷ யோகம். அதாவது 5 கிரகங்களைத்தான் குஜாதி ஐவர்கள் சொல்றான். குரு, சனி, சுக்கிரன், செவ்வாய், புதன், இவர்கள்தான் இந்த குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இவர்கள்தான் அஸ்தங்கம் அடையக்கூடியவர்கள். இந்த குஜாதி ஐவர்கள் தான் வக்ரமும் அடையக்கூடியவர்கள். இந்த குஜாதி ஐவர்கள் தரக்கூடிய யோகத்தை பற்றி பார்க்க போறோம். அப்படியாக இந்த குஜாதி ஐவர்களில் முதலில் இருக்கக்கூடிய குரு பகவான் தரக்கூடிய யோகம் அப்படின்னா மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு யோகம். ஏன்னா குரு பகவான் ஆகச்சிறந்த முதன்மை சுகர். அப்போ இந்த யோகம் அப்படிங்கிறது பஞ்சமகா புருஷ யோகங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. லக்னம், மீண்டும் ஒரு முறை அடிக்கோடிட்டு சொல்கிறேன், லக்னத்தை மையமாக வைத்து லக்னத்திற்கு கேந்திரத்தில் நான் சொன்ன இந்த குஜாரி ஐவர்கள் ஆட்சி உச்சம் பெறுவதைத்தான் நாம் பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்றோம். அதாவது மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இந்த பஞ்சமகா புருஷ யோகம் யாருக்கு அப்படின்னா குஜாதி ஐவர்களான குரு, சனி, சுக்கிரன், செவ்வாய், புதன், இந்த ஐவருக்கு மட்டும்தான் உண்டு. இந்த ஐவர் மட்டும்தான் அஸ்தங்கம் அடைவார்கள். இந்த ஐவர் மட்டும்தான் வக்ரம் அடைவார்கள். சரிங்களா? அப்போ இந்த யோகங்கிறது என்னன்னா லக்னத்தை அடிப்படையாக வைத்து, ராசிலாம் கிடையாது, லக்னத்திற்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் இவர்கள் ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த யோகம் வேலை செய்யும். சரி, இப்பொழுது ஹம்ச யோகம், இது குருவால் கிடைக்கக்கூடிய யோகத்திற்கு பேர் ஹம்ச யோகம் சொல்லும். குரு பகவான் லக்னத்திற்கு கேந்திரத்தில் அமர்ந்து ஆட்சி உச்சம் பெறும் பொழுது இந்த ஹம்ச யோகத்தை கொடுப்பார். பொதுவா குருவோட காரகத்துவம்னா என்னங்க? தனகாரகன் இல்லையா, புத்திர காரகன் இல்லையா? அப்போ இந்த யோகம் கிடைச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு பொறுமை நிதானம் இருக்கும், சுபகாரியங்கள் ஈஸியா நிறைவேறும், பெரும் செல்வத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே நேரம் நீதியை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க, மதத்தின் மீது அக்கறை உடையவராக இருப்பாங்க, ஒரு மதிப்பு மரியாதை நல்லா கிடைக்கக்கூடியவராக இருப்பாங்க, சாந்தம், அமைதி, பொறுமை, தனம், குழந்தை விருத்தி, இதுல எந்த விதமான சங்கடமும் இவர்களுக்கு இல்லாமல் போகும். ஆனா இந்த அம்ச யோகம் முழுசா கிடைக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னா அந்த குரு பகவான் கெடாம இருக்கணும். கெடாமனா என்ன சார்? ராகு எதுவோட கூடக்கூடாது, அப்படி கூடினாலும் கூடவே கூடாது, தனித்துவமாக இருக்கணும். அதே நேரம் பாருங்க, சுபரோ அசுபரோ பார்க்கக்கூடாது, பார்த்தா அதுக்கு பலன் மாறும். இப்போ குரு பகவான சனி பார்க்கிறார், குரு பகவான் கேதுவோட இணைவுல இருக்கார், குரு பகவான் ராகுவோட இணைவுல இருக்கார், செவ்வாயோட கூடி இருக்கார், சந்திரனோட கூடி இருக்கார். இப்படி எந்த கிரகங்களோடு கூடாமல் இந்த குரு பகவான் லக்னத்திற்கு கேந்திரத்தில் இருந்து, கேந்திரம் என்றால் 1, 4, 7, 10 அந்த இடங்களில் இருக்கும் பொழுது அவர் ஆட்சியோ உச்சமோ பெறும் பொழுது நமக்கு அவர் ஹம்ச யோகத்தை கொடுப்பார். சரி, ஹம்ச யோகம் பெரும்பாலும் எந்த லக்னத்திற்கு மிக பயங்கரமா உகந்ததா இருக்கு அப்படின்னா சரலக்னத்துக்கு தான் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னு கேட்டா சரலக்னத்துக்கு கெடுதல் செஞ்சிட மாட்டார். சரலக்னம் அப்படின்னா என்ன சார்? மேசம், கடகம், துலாம், மகரம், இதையெல்லாம் சரலக்னம் ஆகும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெருசா கெடுத்துட மாட்டார். ஆனா உபய லக்னங்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் மாரகாலம் வந்துடுறார், கேந்திராதிபதியா வந்துடுறார். சரி, முதலில் சரலக்னம் என்று சொன்னேன் இல்லையா, சரலக்னத்திற்கு எங்கிருந்தால் நல்லது அப்படிங்கிறத பார்ப்போம். சரலக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு பாருங்க, மேஷம் ஒரு சரலக்னம். அப்போ மேஷ லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுல குரு உச்சம் அடைவார். அப்போ வேற எங்கேயாவது வருதா கேந்திரம்? குரு பகவான் பாருங்க 9ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியா வர்றாரு. அங்க 9, 12ங்கிறதெல்லாம் நாம சொல்லக்கூடிய கேந்திரம் கிடையாது. அப்போ மேஷ லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு
அவர் பார்க்கக்கூடிய வீடுகளை எல்லாம் வளமுடைய செய்யக்கூடிய அமைப்பும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு இவர் கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்க மாட்டார். கேந்திராதிபத்திய தோஷம் என்பது உபயலக்னத்தாருக்கு தான் வரும், இவங்களுக்கு வராது. சரி, இப்பொழுது இந்த குரு அந்த மேஷ லக்னத்திற்கு 4 உச்சம் வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த தசா நடக்கும் பொழுது நல்ல ஒரு பெயர் புகழ் எல்லாம் கிடைச்சிடும். அவருக்கு சுபகாரியத்துல தடை இல்லாம போயிடும், நல்ல வீடு கட்டிடுவார், நல்ல செல்வாக்கா வந்துடுவார். சரி, இந்த மேஷ லக்னம் ஒரு சரலக்னம்னா அடுத்து ஒரு சரலக்னம் சொல்லுங்க யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றொரு சரலக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு கடகத்துக்கு வந்துடலாம். கடகத்தை பாருங்க, கடக வீட்டுல இருந்து எண்ணுங்க, 6வது வீடு குரு வீடுங்க, 9வது வீடா குரு வீடு வருதுங்க. அப்போ ஆட்சி பெறக்கூடிய 2 வீடுகளும் 6, 9 வந்துடுச்சு. நாம் சொன்னது 1, 4, 7, 10 ஆட்சியோ உச்சமோ இந்த குரு பெற்றால் அம்சயோகத்தை கொடுப்பார் என்று சொன்னோம். அந்த வகையிலே இந்த கடகலக்னத்திற்கு இந்த குரு பகவான் பாக்கியாதிபதியாக இருந்து லக்னத்தை அவர் தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த குரு பகவான் பருவ காலத்திலே திருமணத்தையும் கொடுத்து குழந்தை பேரையும் கொடுத்து உயர்வையும் கொடுத்துடுவார். இந்த அம்சயோகம் அற்புதமாக இந்த சரலக்னமான கடகலக்னத்திற்கு நன்மை செய்கிறது. அடுத்தபடியாக மற்றொரு சரலக்னம் என்று சொல்லக்கூடிய துலா லக்னம். இந்த துலா லக்னத்துக்கு பாருங்க, அவரு 3க்கும் 6க்கும் அதிபதி. அப்போ 3ஆம் வீட்டுல ஆட்சியா இருக்காரு, 6ஆம் வீட்டுல ஆட்சியா இருந்தா அம்சயோகம் கிடையாது. அப்போ லக்னத்துக்கு கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுல அவர் உட்காரும் போது பார்த்தோம்னா இந்த குரு பகவான் 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்றார். 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும் போது 6ஆம் வீட்டின் வழியாக பலனை கொடுப்பார். அப்ப சுப கடன்களை ஏற்படுத்துவார். இருந்தாலும் இந்த குரு பகவான் தனஸ்தானம், சுகஸ்தானம் இவற்றையெல்லாம் பார்ப்பதாலும் இந்த குரு பகவான் ரோகாதிபதியாக இருந்து ரோகஸ்தானத்தை பார்ப்பதால் சிறு கெடுதலை, ஆதிபத்திய கெடுதலை கொடுத்தாலும் காரக ரீதியான நன்மைகளை செய்திடுவார். இது பெரிய அளவுக்கு இதை யோகமா இல்லாட்டியும் கூட ஞானிகள் முனிவர்கள் இந்த இதை யோகம் தான் சொல்றாங்க. சரி, அடுத்தபடியாக பார்த்தோமே ஆனால் மற்றொரு சரலக்னம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு மகர லக்னம். மகர லக்னத்திற்கு பாருங்க, இந்த குரு பகவான் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுல உச்சமாயிருவார். மகர லக்னத்துக்கு 12க்கும் 3க்கும் அதிபதி. 12லையும் 3லையும் ஆட்சியா இருந்தா அம்சயோகம் இல்லை, ஏன்னா கேந்திரத்தில் இருக்குன்னு சொன்னோம். அப்போ கடக லக்னத்துக்கு பாருங்க 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த குரு அவர் எங்கெங்க பாக்குறாருன்னு பாருங்க, 11, 1, 3 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்கிறார். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் இவர் இங்கே நிச்சலமாக இருந்தாலும் மற்றொரு கோணத்திலே உச்சமாக இருப்பதால் பெரிய அளவுக்கு இந்த மகர லக்னத்திற்கு கெடுதலை தருவதில்லை, காரக நன்மையை செய்து விடுகிறார். நல்ல திருமணம், குழந்தை பேரு, சமுதாயத்தில் நல்ல மதிப்பு, ஜாதகனுக்கு நல்ல தெளிவான புத்தி, லாபத்தையும் கொடுக்க தவறுவதில்லை. சரி, நாம் ஹம்ச யோகம். இந்த ஹம்ச யோகத்துல சின்ன ஒரு இது என்னன்னா, எல்லா லக்னங்களுக்கு கொடுக்கறது இல்லைன்னு சொன்னேன். தர லக்னத்துக்கு பெரிய பெரிய அளவுக்கு அந்த துலா லக்னத்தை தவிர ஆதிபத்திய கெடுதல் செய்யறது மற்ற லக்னத்துக்கு இல்லை. ஆனா உபய லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான், உபயம்னா என்ன சார்? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இதெல்லாம் உபய லக்னம். இந்த உபய லக்னத்துல குறிப்பா இவர் பாருங்க கேந்திரத்துக்கு அதிபதியா வந்துடுறார். 7ஆம் வீட்டுக்கு அதிபதியா, 10ஆம் வீட்டுக்கு அதிபதியா வந்துடுறார். கூடுதலா உபய லக்னங்களுக்கு 7, 11 கூடையவன் மாரகாலுங்கிற அமைப்புல இவர் பாடக அதிபதியா வந்துடுறாரு, மாரகாலா வந்துடுறாரு, கேந்திராதிபதியா வந்துடுறார். அப்போ இந்த ஹம்ச யோகம் செயல்பட்டாலும் அந்த ஹம்ச யோகம் சமயத்தில் கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்குது. யாருக்கு? உபய லக்னத்துக்கு. இப்போ திரையிலே பாருங்கள், நாம் லக்னம் உபய லக்னமான காலபுருஷனுக்கு 3வது வீட்டின் அதிபதியான மிதுனத்தின் அதிபதி, மிதுனத்திற்கு 7ஆம் வீட்டில் குரு பகவான் கேந்திரத்தில் இருக்கும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா இங்க குரு தனிச்சு இருக்காருங்க. தனிச்சு இருக்காருன்னு வச்சுங்க, என்ன பண்ணிடுவாரு இவர் மிதுன லக்னத்துக்கு யாருங்க? மிதுன லக்னத்துக்கு பாதக அதிபதிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கெட்டவர் சார், உபய லக்னத்துக்கு 7 கூடையன் 11 கூடையன் மாரகால் சார். அப்போ 2வது கெட்டவனா வந்துட்டார். 3ஆவதா என்ன செய்யறார்? அவரே 7ல உட்கார்ந்து தனிச்சு உட்கார்ந்து எந்த கிரகத்தோடையும் இணையாம, எந்த கிரகத்தோட பார்வை இல்லைன்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்துறார். அப்போ இந்த குரு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, தனிச்சு உட்கார்றப்ப அம்சயோகத்தை கொடுத்தாலும் என்ன செஞ்சிடறாரு, இது இந்த இப்படி ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் பிறந்தவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7லே குரு பகவான் இருந்தார். லக்னத்தை தொடர்பு கொண்டார். 3ஆம் இடமான
சிம்மமனை தொடர்பு கொண்டு லாபஸ்தானமான அந்த 11ஆம் வீட்டை தொடர்பு கொண்டால் அத்தனை ஆண்களும் அவர் காலில் விழுந்தாங்க. எவனும் நேராலாம் ஸ்ட்ரைட்டா நிற்க மாட்டான், எல்லாம் குனிஞ்சுதான் நிற்பான். ஸோ அப்படி ஒரு ஆளுமை படைத்த ஒரு தாயார் அந்த அம்மா. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு 7ஆம் வீட்டில் இருந்த குரு, அந்த குருவை யாரும் பார்க்கலங்க, குருவோட யாரும் கூடலைங்க. குரு பழுதில்லாம வக்கரமாகாம இருந்தாருங்க. அதனால அவர் கேந்திராதிபதியா வந்துடுறாரு. கேந்திரா தோஷத்தையும் கொடுத்து மாரகாலாவும் பாதகாதிபதியா வந்தனால தான் அவருக்கு இந்த திருமணம் அப்படிங்கிறது சட்டபூர்வமா இவர்தான் இவருக்கு கணவர் அப்படின்னு சொல்லி மன வாழ்க்கை இல்லாமல் போனது. இப்படி இதுதான் கேந்திராதிபத்திய தோஷம். சார் 7ஆம் வீட்டுல குரு இருக்காரு, அவர் வக்கரம் ஆயிட்டாருன்னா நல்லது, கேந்திர தோஷம் இருக்காது, கல்யாணம் ஆகி போயிடும். சனி இருக்காரு, கூட சனி இருக்காருல்ல, வேற கிரகங்கள் பார்த்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேந்திராதிபதி தோஷம் என்பது ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருந்து மறு கேந்திரம் ஏறி அங்கே ஆட்சியோ உச்சமோ பெறும்பொழுது கேந்திராதிபதி தோஷம் வரும். அந்த கேந்திராதிபத்திய தோஷம் பெறக்கூடிய கிரகம் வக்ரமடைந்தால் அந்த தோஷம் நிவர்த்தி, சுவரோ அசுபரோ பார்த்தால் அந்த தோஷம் நிவர்த்தி. தனித்து இருக்க வேண்டும். சரி, அப்போ இது தனித்து இருக்கு. இது ஹம்சயோகமா வந்தாலும் திருமண வாழ்க்கை கெடுக்குதுங்க. சரிங்களா? அடுத்து மற்றொரு இதே மிதுன லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் இருந்தால் என்ன செய்கிறார் அப்படின்னா, இப்போ இந்த கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்கவர் கல்யாணத்தை முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஏதோ ஒரு தசை நடந்து கல்யாணம் முடிச்சிட்டாரு அப்படின்னா கரெக்டா 7ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய அந்த குருவோட தசை வர்றப்ப பார்த்தீங்களா அவர் தனிச்சிருக்கணும். 7ஆம் பாவத்துல 7ஆம் பாவக அதிபதி பாதகாதிபதி உபயலக்னத்துக்கு மாரகாதிபதி கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்கக்கூடிய 7ல இருக்கப்ப மனைவி மரணிப்பார். அந்த அம்மா ஒரு திருமணம் முடிச்சிருந்தாருன்னா மனைவி மரணிப்பார், இல்லைன்னா திருமண தடையை கொடுக்கும். இவருக்கு கெடுக்கணும் அப்படிங்கிறது விதி. சரி, இப்பொழுது இதே லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் குரு பகவான் ஆட்சியாக அமரும் பொழுது இவர் என்ன விதமான பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, இங்க இவர் 10ஆம் வீட்டுல ஆட்சியா இருக்கார், உபயலக்னத்துக்கு 10ஆம் அதிபதி. ஆனாலும் அவர் பாதகாதிபதி மாரகாதிபதியா மறு ஆதிபத்திய வீட்டுல உட்கார்ந்துருக்கார். இந்த குரு தனிச்சு இருப்பாரே ஆனால் பாத்தீங்கன்னா இவரும் சில சிக்கலை கொடுக்கிறார். யாருக்கு? உபயலக்னத்தான இவர் என்ன பண்ணார், தொழில முதலீடு போடுறேன்னு சொல்லி பெரிய அளவுக்கு முதலீட போட்டு கரெக்டா குரு திசை வந்துச்சுன்னா அந்த தொழிலே காடி பண்ணி விட்டுருதுங்க. அப்போ அமர்ந்த பாவத்தை கெடுக்குது. ஞானிகள் முனிவர்கள் சொல்லி இருந்தாலும் கூட இது யோகம்தான், இருப்பினும் சமயத்திலே சங்கடத்தை கொடுக்கிறது. இப்பொழுது மற்றொரு லக்னமான உபய லக்னமான கன்னிகா லக்னத்தை பார்ப்போம். இந்த கன்னிகா லக்னத்திற்கு 4-7க்கு அதிபதியான இந்த குரு பகவான் 4ஆம் வீட்டில் தனித்து, அதாவது கேந்திரத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் ஒரு ஜாதகருக்கு இப்படி ஒரு ஜாதகம் அமைது, அந்த குரு பகவான் வக்கரமடையல, சனி செவ்வாய் இவர எந்த கிரகங்களோட இணையல, எந்த கிரகங்களும் பார்க்கல அப்படின்னா அவருக்கு எப்போ குருதசை வருதோ அப்போ அந்த பாதக மாரகஸ்தானத்தின் அதிபதி அவர் கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் 4ல் அமரும் பொழுது அவரோட தாயார் இறந்தே போயிடுவார். பல ஜாதகங்களை பார்க்கலாம். கரெக்டா குருதசை வரும். அம்மா என்ன சார் 4 கூட தானே, 4ல் இருக்கானே, இருக்கட்டும். ஒரு கிரகம் அதீத பலம் அடையும் பொழுது பாத்தீங்கன்னா அது தன்னுடைய பாவகத்தை கெடுக்குது. சரி, ஒரே நிமிஷம். இது பாகை அடிப்படையிலாவது யாராவது ஒரு கிரகம் பார்த்து இருந்தா தான் அந்த தாயார் இருப்பார், இல்லைன்னா நிச்சயமா கெடுத்துருங்க. சரி, இப்பொழுது மற்றொரு லக்னத்தை காட்டுகிறேன். இதே லக்னம் வச்சுக்குவோம். என்ன லக்னம்? கன்னியா லக்னம். 7ஆம் வீட்டுல குரு இருக்கார். ஐயா, இந்த குரு ஆட்சியா இருக்கார். இவர்தான் பாதகாதிபதி, இவர்தான் மாரகாதிபதி. கேந்திரத்துல உட்கார்ந்து இருக்கார், கேந்திராதிபதி கொடுக்கிறார். இவர் வக்கரமாயிட்டா நல்லது. வக்கரமாயிட்டா என்ன பண்ணுவார்? திருமணத்தை கொடுத்துருவார். கூட யாராவது அவரை கிரகணம் பண்ணாம ஒரு கிரகம் உட்கார்ந்துருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு கிரகம் பார்த்து வர வலு குறைய வச்சாலும் சரி, கேந்திர தோஷம் இல்லாமல் போகும். கேந்திர தோஷம் ஸ்டக் ஆகுது. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிடம். ஏதோ சின்ன வீடியோ ஸ்டக்கு, உடனே சரி பண்ணிடுவோம்.
என்றால் சரி, இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். யாருக்கும் வந்துச்சா? ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்துச்சா? இல்ல சார், கிளியரா இருக்கு. சரி, நான் 720 மெகா பிக்சல்ல கொடுத்துருக்கனால ஏதோ ஆன மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்பொழுது நாம் திரையிலே பார்ப்பது பாருங்க, அதே கன்னியா லக்னம் 7ஆம் வீட்டில் குரு தனிச்சு உட்கார்ந்துருக்கார். வக்கரமாகலை அப்படின்னா இது கடுமையான கேந்திர விஷம். கல்யாணத்தை கொடுக்காது. கொடுத்துச்சுன்னா கரெக்டாக ஒருவேளை வேற கிரகம் தசையில் கொடுத்துருச்சுன்னா 7ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கு, தனிச்சு உட்கார்ந்துருக்கக்கூடிய மாரக கேந்திர ஸ்தானத்திற்கு அதிபதி பாதக ஸ்தானத்திலே உட்காரும் பொழுது மனைவி மரணிப்பார். இது அம்சயோகம்தான், ஆனாலும் சில கெடுதல்களையும் செய்து விடுகிறது. சரி, இப்போ நாம அடுத்து ஒரு லக்னத்திற்கு வந்துடுவோம். இப்போ இதே பாருங்க, அடுத்து உபயலக்னமான மீன லக்னத்திற்கு லக்னம் மாறல. சரி, இப்போ இங்க வந்துடுவோம். உபயலக்னமான மீன லக்னத்திற்கு குரு பகவான் லக்னத்திற்கு 1க்கும் 10க்கும் அதிபதி. அப்போ லக்னத்துல அவரு ஆட்சி ஆவார். ஸோ அப்போ இது வந்து பெருசா கேந்திர தோஷத்தை கொடுக்கலங்க. இது கொடுக்கல. 10ஆம் அதிபதியா இருக்காரு, இருந்தாலும் அவர் பாதகாதிபதிங்கிற இது கிடையாது இல்லையா? அப்போ மீன லக்னத்துக்குலாம் ஒன்றும் பண்ணல. அவர் பாட்டுக்கு குருது சந்திச்சா புர்ரா கல்யாணத்தை புர்ரா பிள்ளையில அப்படின்னு சொல்லி கல்யாணம் புள்ள உயர்வுன்னு சொல்லி கொடுத்துட்றாருங்க. இது நல்லபடியாக அம்சயோகம் சிறப்பாக இவருக்கு செயல்படுது. அடுத்து இதே, அதாவது மீன லக்னத்திற்கே 10ஆம் வீட்டில் இந்த குரு பகவான் ஆட்சியாக உட்கார்றப்பையும் பார்த்தீங்கன்னா இவர் இங்கே பாதக அதிபதியாக மாறகாலம்லாம் வரல. லக்ன அதிபதி 10ஆம் அதிபதி. இவர் அழகா என்ன பண்றார், இவரோட தசாகாலங்களிலே நல்ல தொழிலை மரியாதையை கொடுத்து வருமானத்தை கொடுத்து வீட்டை கொடுத்து சுப கடன்களையும் ஏற்படுத்துவார். அப்போ யோகம் பாருங்க என்ன பண்ணுது, கன்னி லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் கெடுதலை செஞ்சுருதுங்க. ஆனா மீனத்துக்கு கன்னிக்கும் மிதுனத்துக்கும் கெடுதலை செய்யுது, மீனத்துக்கும் தனுசுக்கும் நன்மையை செய்யுது. அம்சயோகமா செயல்படுதுங்க. சரி, நாம் அம்சயோகம் குரு தரக்கூடிய யோகத்தை பற்றி பார்த்தோம். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கான்னு கேட்கறத விட கடைசியா போய்க்கும், டைம் இல்லாம போயிடும். சரி, அடுத்தபடியாக குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வரிசையிலே மற்றொரு கிரகமான சனி பகவான் தரக்கூடிய சசயோகத்தை பற்றி பார்ப்போம். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சரலகணத்துக்கு சிரலகணத்துக்கு தான் இந்த யோகம் கிடைக்குதுங்க. உபயலகணத்துக்கு வரல. என்ன 1 4 7 10ன்னு உபயலகணத்துக்கு வரமாட்டார். என்னங்க, ஒன்றும் இல்லைங்க, ஈஸியா புரிஞ்சுக்குங்க. சனி பகவான் உச்சமாகிற இடம் துலா ராசிங்க, ஆட்சி ஆகிறது மகர கும்பம். உபயலக்கணங்களுக்கு அது 4 7 10 வராது. இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சில உதாரணங்களை போடுறேன். இந்த சசயோகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பொதுவாக சனிபவனோட காரகத்துவம் உங்களுக்கு தெரியும். ஒரு தடைக்கு காரகர், ரொம்ப தாமதத்துக்காரர், பொறுமை நிதானம் அப்படிலாம் தான் சனியோட காரகத்துவம். இது வந்து இந்த சசயோகம் கிடைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா ஜனவசியம் நிறைய வந்துடுதுங்க, பொதுமக்கள் தொடர்பு நிறைய வந்துடுது. இந்திய ஜோதிடத்திலே இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல சனி பகவானால் உருவாகக்கூடிய யோகத்தை தான் நம்ம சசயோகம்னு சொல்றோம். ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு 1 4 7 10 ஆகிய கேந்திர ஸ்தானங்களிலே சனி பகவான் இருந்து அவர் ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுது தரக்கூடிய யோகம் தான் இந்த சசயோகம். இந்த சசயோகம் சிலருக்கு நன்மையும் பலருக்கு தீமையும் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த யோகம் என்னென்ன விஷயங்களை செய்யுது அப்படின்னா, ஒரு வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமை நிதானம் ஜனவசியம். ஆனாலும் சமயத்தில் ஒரு 7ஆம் வீட்டில் உட்கார்றப்ப திருமண வாழ்க்கையில் தடை, கல்யாணம் ஆகாத நிலை, மன வாழ்க்கையில் சங்கடம், இதையெல்லாம் கொடுக்க பார்ப்பாரு. கூடுதலாக இந்த சசயோகம் இருக்கவங்க பாருங்க பெரும்பாலும் கொஞ்சம் பொறுமைசாலியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் நிதானமாக உள்ளவங்களா இருக்காங்க, வேலை ஆட்கள் நிறைய பெற்றவர் இருக்காங்க. ஸோ இந்த சச அப்படிங்கிற வார்த்தையே ஒரு தடை தாமதத்தை சொல்லக்கூடியது. இந்த யோகம் சனி பகவான் தான். அவர் தான் காலபுருஷ அட்டவணைப்படி 12 ராசிகள் கொண்ட இந்த 12 வீடுகளையும் இவர் கடந்து வர அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆண்டு 30 ஆண்டு. ஆனால் சந்திரன் பாருங்க 27.25 நாள்ல பாஸ் ஆயிடுவார். 12 ராசிகளை இவர் லேட்டா வருவார். சரி, இவர் தரக்கூடிய யோகங்கள் என்ன, எப்படி இருக்கும்? இந்த சசயோகம் அப்படிங்கிறது நன்மை தரக்கூடியதா அப்படின்னு பார்த்தா நவகிரகங்களிலே
ஒரு ராசி கட்டத்தில் இவர் வெகு காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் என்பதால் ஜாதகருக்கு நிச்சயமா ஒரு பொறுமையும் ஜனவசியத்தையும் கொடுக்கும். இது சனியை மையப்படுத்தி சொல்லக்கூடிய யோகமாக வருவதால் இவர் என்னென்ன விஷயங்களை தருவார், எப்பொழுது நன்மையை செய்வார் என்று பார்த்தார். இந்த சனி சசயோகத்தை தர வேண்டுமானால் இவர் சுவரோட தொடர்புல இருக்கணுங்க. இல்லைன்னா அவர் கெடுத்து போடுறார். ஏன் ஞானிகள் சொல்லியிருக்காங்க சசயோகம் நல்லது இருக்கட்டியா. எந்த ஒரு கிரகமும் தன்னிடம் இருக்கக்கூடிய காரகத்துவத்தை கொடுக்குமே ஒழிய மாறாக அந்த கிரகம் புதுசா ஒரு காரகத்துவத்தை கொடுக்காது. அப்போ சுபர் தொடர்புல இருந்தா இவருடைய காரகத்துவம் நல்ல யோகமாக வரும். சரி, இப்போ நம்ம பார்ப்போம். உதாரணமா இது எந்தெந்த லக்னத்துக்கு இந்த சசயோகம் நல்லபடியா இருக்கு, கெட்டதாகவும் மாறுது அப்படின்னா, இப்போ மேச லக்னம் எடுத்துக்கோங்க. மேச லக்னத்துக்கு 7க்கும் 10க்கும் 7ஆம் வீட்டுல உச்சம், 10ஆம் வீட்டுல ஆட்சி. நாம என்ன சொன்னோம், 1 4 7 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரத்திலே இந்த குஜாதி ஐவர்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அது யோகம்னு சொன்னா, சனிக்கு அது சசயோகம்னு சொன்னோம். ஆனா இந்த மேச லக்னத்துக்கு பாருங்க, 7ஆம் வீட்டுல சனி உச்சம் பெற்றாருன்னா கல்யாணமே ஆகி தெரியாது. ரொம்ப தடையாயிருங்க, பாவங்க, ரொம்ப சிரமப்பட்டு. அதுவும் குறிப்பா பருவ வயசு சனி தசை வந்துருச்சுங்க, அந்த தசை முடிகிற வரைக்கும் வாழ்க்கை செட்டே ஆகாதுங்க. சரி, இப்போ இந்த யோகம் வேலை செய்யணும் அப்படின்னா லக்னத்துல ஒரு குரு உட்கார்ந்து பார்த்தாருன்னா இந்த சனி கட்டுப்படுவார். இல்லையா, சுக்கிரனோட கூட இருக்கணும், இல்ல சுக்கிரன் பார்வையில் இருக்கணும், பௌர்ணமிக்கு இணையான சந்திரன் பார்த்தா இந்த சசயோகம் முழுமையாக வேலை செய்யும். இந்த 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானும் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிர தொடர்பில் இருந்தால் இந்த சசயோகம் அருமையாக அற்புதமாக வேலை செய்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் இது மன வாழ்க்கையிலே தடையை ஏற்படுத்தக்கூடிய ஜாதகமாக வந்தது. இந்த சசயோகத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, சரலக்னமான மற்றொரு லக்னமான கடக லக்னத்துக்கு பாருங்க 7ஆம் வீட்டுல ஒரு ஆட்சி ஆவார், 4ஆம் வீட்டுல உச்சம் ஆவார். 4ஆம் வீட்டுல உச்சமாகிறது நல்லதான்னு கேட்டா கல்வி தடையை உண்டாக்கிட்டு போயிடுவாரு. 7ஆம் வீட்டுல உட்காரும் போது திருமண தடையை ஏற்படுத்திடுவார். அந்த தசை வந்துச்சுன்னா இவர்கள் குரு சுக்கிர தொடர்பில் இருந்தால் இவர்கள் நிச்சயமாக உண்மையான மெய்யான சனியின் காரகத்துவத்தை கொடுப்பார்கள், ஆகிய விருத்தி செய்வார்கள். அதே நேரம் நல்ல ஒரு பணியாட்களை கொடுப்பாங்க. ஸோ நல்லா இருக்கும். ஆனால் இவங்க தனிச்சிருந்தா தீமையை செய்வதில்லை, யோகமாக இருந்தாலும் தீமையை செய்து. சரி, மற்றொரு சரலகணமான துலா லக்னத்திற்கு அவர் லக்னத்துல உச்சம், 4ஆம் வீட்டுல சனி ஆட்சி. 4ஆம் வீட்டுல சனி ஆட்சியா இருந்தாருன்னா கல்வி தடையை உண்டாக்க பார்ப்பாருங்க. புதனும் கெட்டு போய் சனி 4ஆம் வீட்டுல இருந்தா வீடு வண்டி வாகனம் இல்லை தடையை கொடுப்பார். லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி 3 7 10 பார்க்கும்போது உச்சமா இருந்து பார்க்கறதுனால திருமண தடையை ஏற்படுத்துவார். இந்த சனி பகவான் குரு சுக்கிர தொடர்புலையோ இருக்கும் பொழுது இவர் நிச்சயமாக யோகாதிபதியான இந்த சனி பகவான் துலா லக்னத்திற்கு நிச்சயமாக ஒரு சசயோகத்தை கொடுப்பார். அடுத்தபடியாக மற்றொரு சரலகணமான மகர லக்னத்திற்கு இவர் என்னதான் லக்னாதிபதியாக இருந்தாலும் இவர் இயற்கை அசுபராக இருப்பதால் இவரே லக்னத்தில் அமர்ந்து 3 7 10 ஆகிய பாவங்களை தொடர்பு கொண்டு அந்த தசா வந்தால் திருமண தடை மந்த புத்தியை கொடுத்துடுவார். இந்த சனி பகவான் எப்பொழுது நன்மை செய்வார் என்று கேட்டால், லக்னத்தை ஒரு உச்ச குரு பார்க்கணும், இல்ல 10ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்க சனிய ஒரு சுக்கிரனோட இணைஞ்சு இருக்கணும், இல்ல சுக்கிரன் பார்வையில் இருக்கணும், இல்ல குரு பார்வையில் இருக்கணும். அப்பதான் இவர் சசயோகம் சிறப்பாக வேலை செய்யும். இல்லைன்னா இது பெரிய கெடுதலை செய்துவிடும். சரி, நாம் சரலகணத்தின் 4 லக்னங்களை பற்றி பார்த்தோம். அடுத்தபடியாக உபய லக்னங்களுக்கு இந்த யோகம் இல்லை என்று சொல்லிவிட்டோம். ஸ்திர லக்னமான ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்சியா இருப்பார். அப்போ சசயோகம் வேலை செய்யும். இந்த சசயோகம் நல்லதா அப்படின்னா அவர் சும்மா இல்லைங்க, 10ஆம் வீட்டுல இருந்து பாருங்க சனி எங்க பாக்குறாரு. 10ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்க இந்த சனி பகவான் பாருங்க 12ஆம் வீடுங்கிற திருமண ஸ்தானத்தை அயன சயன போகத்தையும் பார்த்து 7ஆம் வீட்டையும் பார்த்து போடுறாரு. அப்போ 10ஆம் வீட்டுல உட்காந்துருக்க சனி 4ஆம் வீடு 12ஆம் வீடு 7ஆம் வீட்டை பார்க்குறார். இது கடுமையான திருமண தடையை கொடுக்கும். இந்த சனியோடு சுபர்கள் இணைந்தால் நிச்சயமாக இவரும் யோகத்தை தர கடமைப்பட்டவராக வந்து விடுவார். சரி, இப்போ நம்ம கடகலகணத்துக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம். சரி, இப்போ சிரலகணமான மற்றொரு சிரலகணமான சிம்ம லக்னத்திற்கு பாருங்க எங்கே உட்கார்ந்துருக்காரு, 7ஆம் வீட்டில் உட்கார்றாரு. 7ஆம் உட்கார்றப்பல இந்த சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் சனியே திருமணத்தை கொடுப்பாருங்க. ஆனா என்னன்னா அவர் குரு சுக்கிர தொடர்புல இருக்கணுங்க, இருந்தா தான் கொடுப்பார்.
அப்போ இந்த சசயோகம் தனித்து இருந்தா இது கடுமையான திருமண தடையும் மன வாழ்க்கையில் பொருந்தாத துணையும் கொடுக்க பார்க்குங்க. ஏன்னா லக்னத்தை தொடர்பு கொள்ளுது இல்லையா, லக்னத்தை தொடர்பு கொள்ளனாக சிம்மமனை பழுது அடையும். சரி, மற்றொரு பிற லக்னமான விருச்சிக லக்னத்திற்கு 4ஆம் வீட்டிலே இந்த சனி பகவான் ஆட்சி பலம் அடைவார். அப்போ இது சசயோகம் தான் இல்லைங்கள. ஆனாலும் இந்த சனி தனித்து இருந்தாருன்னா கெடுதல் தான் செய்கிறார். குரு சுக்கிர தொடர்புல இருக்கும் பொழுதுதான் ஞானிகள் முனிவர்கள் சொன்ன அந்த சசயோகம் வேலை செய்கிறது. அடுத்தபடியாக மகர லக்னத்திற்கு, அதாவது மற்றொரு ஸ்திர லக்னமான கும்ப லக்னத்திற்கு அவர் லக்னத்திலே ஆட்சி பலம் பெற்று சசயோகத்தை கொடுப்பார். இவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் கூட இது இயற்கை அசுபராக இருந்து தனிச்சு இருக்கப்ப 3, 7, 10 பார்த்து திருமண தடை, லக்னத்துல உட்கார்றப்ப இதுலயும் நிதானிச்ச போக்கு ஒரு மந்தத்தனத்தை கொடுக்கும். இவரையும் குரு சுக்கிரனையும் பார்த்தா தான் இந்த சசயோகம் வேலை செய்யும். சரி, நாம் சசயோகத்தை பற்றி பார்த்தோம். நாம் பஞ்சமகா புருஷ யோகத்திலே அம்ச யோகத்தை பற்றி பார்த்தோம். சனி தரக்கூடிய சசயோகத்தை பற்றி பார்த்தோம். மெய்யான மற்றொரு கிரகமான அற்புதமான கிரகமான சுக்கிரன் தரக்கூடிய மாளவிகா யோகம், இந்த யோகம் எல்லாருக்கும் கிடைக்குங்க. 12 லக்னத்தாருக்கும் உண்டுங்க. என்ன சார் சொல்றீங்க, சுக்கிரன் அப்படி நல்லவரா? ஆமாங்க, சில லக்னத்துக்கு மட்டும் கொஞ்சம் கெடுக்கிறாருங்க, சில லக்னத்துக்கு கெடுக்கிறார். ஆனா 12 லக்னத்தாருக்கு உண்டு. சரி, நாம் இந்த மாளவிகா யோகம் அப்படிங்கிறது என்ன? லக்னத்திற்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 சுக்கிரன் ஆட்சியா உச்சமா பெற்றால் ஒரு மாளவியா யோகத்தை கொடுப்பார். இதனால என்ன சார் பெனிஃபிட்? நல்ல பொண்டாட்டி, நல்ல மனைவி, அதே நேரம் வீடு வண்டி வாகனங்கள் அமையும். ஆனா சில இடங்கள்ல கெடுதல் செஞ்சிடறார். இப்பொழுது திரையிலே பாருங்கள், மேஷ லக்னம் 7ஆம் வீட்டிலே சுக்கிரன் 2, 7க்கு அதிபதியாக இருந்து 7ஆம் வீட்டில் ஆட்சி பலம் வரும்பொழுது இது மாளவியா யோகம் தான், நான் மறுக்கவில்லை. ஆனால் இந்த யோகம் திருமண தடையை ஏற்படுத்தி 1க்கு மேற்பட்ட தாரத்தை கொடுக்குது. ஏன் சார், 7ஆம் அதிபதியான சுக்கிரன் களத்திர ஸ்தானத்திற்கு அதிபதி, களத்திர காரகன், 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. 7ஆம் வீடு என்னங்க? களத்திர ஸ்தானம். இப்ப களத்திர ஸ்தான அதிபதி யாரு? சுக்கிரன். களத்திரத்துக்கு காரகன் யாரு? சுக்கிரன். அப்போ களத்திர ஸ்தான அதிபதியே களத்திர காரகனும் இருந்து அவரே 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தில் அமரும்போது இது இந்த மாளவியா யோகம் பெரிய அளவில் நன்மையை செய்யாமல் மன வாழ்க்கையில மட்டும் கெடுக்கும். 1க்கு மேற்பட்ட தாரம். ஆனா மற்றபடி ஜாதகருக்கு பெரிய கெடுபல் இருக்காரு, திருமண வாழ்க்கை மட்டும் கெடுபல். ஆனா வீடு வண்டி வாகன சேர்க்கை இருக்கும். சரி, 12 லக்னங்களிலே 2வது லக்னமான காலபுருஷ அட்டவணைப்படி நமக்கு பாத்தீங்கன்னா ரிஷபம். ரிஷப லக்னத்துக்கு பாருங்க, லக்னத்திலே சுக்கிரன் ஆட்சி. இந்த ரிஷப லக்னத்திற்கு இவர் கெடுதலை செய்வதில்லை. அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஜாதகர லக்னாதிபதியா இருந்து ஆட்சியா இருக்கனால, அது 7ஆம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால அருமையான ஒரு மனையாளை கொடுத்து நல்ல ஒரு அந்த தசை வர்றப்ப அவருடைய உயிர்காரத்துவமான தாம்பத்திய வாழ்க்கையை கொடுத்து ஜாதகரை நிலைநிறுத்தி நல்ல வீடு வண்டி வாகனம் என்ற ஜடகாரத்துவங்களை கொடுத்து இந்த ஸ்திரலக்னமான ரிஷப லக்னத்திற்கு மேஷ லக்னத்தை போல கெடுக்காமல் எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காமல் போய்விடுகிறார். கூடுதலாக ஒரு சிறப்பு செய்தி, இவர் 6ஆம் அதிபதியாக இருந்து 6ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீட்டிலே மறைந்து இவர் தன்னுடைய தசா முழுக்க ஜாதகனை உயர்த்திடுவார். அப்ப மாளவியா யோகம் யாருக்கு? ரிஷப லக்னக்காரனுக்கு அருமையா வேலை செய்து. சார், உபய லக்னமான மிதுன லக்னத்துக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கும் பெருசா கெடுத்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா கெடுக்காது. ஏன்னா 10ஆம் வீட்டுல இந்த சுக்கிரன் உச்சமா இருந்து இந்த சுக்கிரன் 4ஆம் வீட்டை தொடர்பு கொள்றார். நல்ல மாட மாளிகை போல வீடு, அந்த மிதுன மனை பலமாயிருது. இந்த சுக்கிரன் 5க்கும் 12க்கும் அதிபதியாக இருந்து உச்சமாகிறப்ப நல்ல அயன சயன போக சுகம், நல்ல குழந்தைகள், அதே நேரம் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துறார். இந்த உபய லக்னத்திற்கு அவர் திருமணத்தை கெடுப்பதில்லை. சரி, சரலக்னமான கடக லக்னத்திற்கு இந்த சுக்கிரன் நன்மையை செய்வாரா? ஐயா, அவர் பாதகாதிபதி இல்லையா? பாதகாதிபதி கெடுப்பார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆமாம், ஆதிபத்திய ரீதியாக கெடுப்பார். ஆனால் இங்கு இந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே அமர்ந்து திக்குபலமாக ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மீன லக்னத்துக்கு கூட 10ஆம் வீட்டுல அவங்களுக்கு நிஷ்பலம் பிளஸ் உச்சம். ஆனா நிஷ்பலத்தை மறந்துருங்க. இங்கே திக்பலம் பிளஸ் ஆட்சி. இந்த சுக்கிரன் கடகலக்னத்திற்கு நல்லோன் இல்லை என்றாலும் பாதகாதிபதியாக இருந்தாலும் இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம். அதாவது லக்னத்திற்கு
11ஆம் அதிபதியான பாதகாதிபதியான அந்த சுக்கிரன் பாதகஸ்தானத்திற்கு 6ல் மறைந்து 4ஆம் வீட்டிலே அவர் திக்குபலமாக ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனுடைய தசை அருமையான வீடு வண்டி வாகனங்களை எல்லாம் கொடுத்து நல்ல மனையாளையும் கொடுத்து ஜடகாரத்துவங்களை வாரி வழங்கி விடுகிறது. பெரிய கெடுதல் செய்வதில்லை. சரி, இப்பொழுது நாம் மற்றொரு லக்னமான சிம்ம லக்னத்துக்கு வந்துடுவோங்க. சிம்ம லக்னத்துக்கு பாருங்க, இவர் நல்லது செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஒரு லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுல உச்சமாகிறாருங்க. சிம்ம லக்னத்துக்கு ஒரு மாரகாலா வர்றாருங்க, வரட்டுங்க. இருந்தாலும் ஒரு மாரகஸ்தானத்துல இல்லைங்க. இராதிபத்தியம் பெற்ற கிரகம் மாரகஸ்தானத்திற்கு 8ல் மறைந்து 10ல ஆட்சியா இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் அழகா தொழில் விருத்தி, ஜீவன விருத்தி, 4ஆம் வீட்டையும் பார்க்கிறார். வீடு வண்டி வாகனம் சுகத்தை எல்லாம் கொடுத்து விடுவார். இது இந்த சிம்ம லக்னத்திற்கு அவர் கெடுதலை தரக்கூடியவராக இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியாகவும் காரக ரீதியாகவும் கெடுதலை தருவதில்லை. இந்த சுக்கிரன் இவருக்கு மாரகாலாக இருந்தாலும் மாரகஸ்தானத்திற்கு மறையும் பொழுது, நான் சொன்ன இடத்தில் இருக்கும் பொழுது இது மாளவிகா யோகத்தை கொடுக்கிறது. சரி, அடுத்தபடியாக உபயலக்னமான கன்னிகா லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் நிச்சயமாக உச்சதாரையில் இருப்பவர் உறுதிபட கெடுதலை செய்கிறார். ஏன் அப்படின்னா, களத்திர ஸ்தானம் அது 7ஆம் பாவகம். களத்திர ஸ்தானத்தின் அதிபதி அப்படிங்கிறத விட களத்திர காரகன் சுக்கிரன் உட்காரப்ப காரக வினாசி ஏற்படுது. இவர் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் பக்கத்துல வேற ஏதாவது கிரகங்கள் பார்க்கணும், ஒரு வலிமையை கொஞ்சம் குறைக்கணும். ஒரு சனி பார்க்கலாம், ஒரு செவ்வாய் பார்க்கலாம். பார்க்குறப்ப இந்த தோஷம் வந்து கொஞ்சம் கட்டுப்படும். இது கேந்திராதிபதி தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவர் ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்படிங்கிறது இல்லை. ஆனா உச்சம் பெறாரு. ஆனா ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியா இருந்து மறு கேந்திரம் ஏறணும். இவரு பாருங்க, 2 கேந்திரம் அவருக்கு வரல. அப்ப அது கேந்திர தோஷத்தை கொடுக்காது. நாம் கேந்திரா வச்சு தவறா புரிஞ்சுக்கிறோம். ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருந்து மறு கேந்திரம் ஏறணும். இப்ப குருக்கு வரும். இது லக்னம் 4க்கும் 7க்கும் 10க்கும் உடையவர். 7 என்பது ஒரு கேந்திரம், 10 என்பது மறு கேந்திரம். இப்போ 2 கேந்திரம் வந்துச்சா? இங்க சுக்கிரனுக்கு இன்னொரு கேந்திரம் வருதான்னு பாருங்க. அவர் 2ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, கேந்திரமே வரல. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கேந்திர தோஷத்தை கொடுக்காது, ஆனால் கடுமையான களத்திர தோஷத்தை கொடுக்கும். ஸோ இது வந்து கன்னி லக்னத்துக்கு இவர் கெடுதலை செய்கிறார். அப்போ திருமண வாழ்க்கை அந்த தசா வந்துச்சுன்னா யாரும் கெடுக்கிறாங்களோ இல்லையோ, ஜோசியரே கெடுத்து விட்டுருவார், இந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்காதுன்னு சொல்லி. சரி, இப்பொழுது துலா லக்னத்துக்கு வருவோம். துலா லக்னத்துக்கு இந்த மாளவி யோகம் அருமையாக செயல்படுகிறது. லக்னாதிபதியாக இருந்து லக்னத்திலே ஆட்சியாக இருக்கும் பொழுது ஜாதகரை நல்ல நிலைநிறுத்தது. இவர் பங்கப்படாம இருக்கணும். எந்த கிரகம் பார்க்காம இருந்தா சூப்பரா அற்புதமா மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் நல்ல மனைவியையும் நல்ல ஒரு வீடு வண்டி வாகன சொத்துக்களையும் கொடுத்துடுவார். இதர கிரகங்கள் பார்க்கும் பொழுது இந்த யோகம் மட்டுப்படும். ரொம்ப சனி செவ்வாயெல்லாம் பார்த்துட்டா கெட்டு போயிடும். சரி, இப்பொழுது நாம் ஸ்திரலக்னமான விருச்சிக லக்னத்திற்கு வந்து விடுவோம். விருச்சிக லக்னத்திற்கு இந்த சுக்கிரன் 7ஆம் வீட்டிலே ஆட்சியாக இருப்பார். இந்த விருச்சிக லக்னத்திற்கும் இவர் பார்த்தீங்கன்னா களத்திர தோஷத்தை ஏற்படுத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரத்தை கொடுக்க பார்ப்பார். இந்த மாளவிய யோகம் பார்த்தீங்கன்னா திருமணத்தை வாழ்க்கையில கெடுக்க பார்க்குதுங்க. அப்படிது அடுத்து பாருங்க, உபயலக்னமான இந்த தனுசு லக்னத்திற்கு இந்த சுக்கிரன் ரோகாதிபதியாகவும் மாரகாலாகவும் வரக்கூடிய இந்த சுக்கிரன் 4ஆம் வீட்டிலே உச்சம் பெறும்பொழுது மாளவிய யோகம் அருமையா வேலை செய்து இந்த சுக்கிரன் கெடக்கூடாதுங்க, வக்கரம் அடையக்கூடாது, தனிச்சவா பாடக்கூடாது. இல்லாம இருந்து சுக்கிரதசை வந்துச்சுன்னா இது வந்து ரோகாதிபதியாக இருந்தாலும் கூட நமக்கு பெரிய அளவுக்கு இல்லாட்டியும் பெரிய ஒரு நன்மையா செய்து வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கையை கொடுத்துருது. வருமானத்துல எந்த குறையும் இல்லாம செஞ்சிருதுங்க. சரி, இப்பொழுது மற்றொரு லக்னமான மகர லக்னத்துக்கு வந்துருவோம். மகர லக்னத்துக்கு பாருங்க, இந்த சுக்கிரன் 10ஆம் வீட்டுல ஆட்சி ஆவாருங்க. மகர லக்னத்துக்கு வரும் பஞ்சம கர்மஸ்தானத்தின் அதிபதி, 5க்கும் 10க்கும் உடையவர். 10ல உட்கார்றப்ப இவர் அருமையான யோகத்தை தருகிறார். இவர் சனி செவ்வாய் பார்வையில் ராகு கேது பிடியில் இல்லாமல் வக்ரமடையாமல் இருந்தால் அற்புதமான தொழில்களையும் நல்ல ஒரு ஜீவனத்தையும் கொடுத்துடுவார். அடுத்தபடியாக கும்ப லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் திக்குபலமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் கெடாமல் அசுபர் பார்வையில் இல்லாமல் இருக்கும் பொழுது அருமையான
திக்பலத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் நல்ல வீடு வண்டி வாகனங்களை கொடுத்து உயர்வினை நிச்சயமாக ஜாதகருக்கு வழங்கிடுவார். அடுத்தபடியாக உபய லக்னமான மீன லக்னத்திற்கு, அதாவது மீன லக்னம், அங்கே லக்னத்திலே உச்சமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீட்டில் மறைந்து இருப்பதாலும் பெரிய அளவுக்கு கெடுதல் செஞ்சிட மாட்டார். நல்ல மனைவியை கொடுத்துடுவார். இந்த சுக்கிரதசா யோக தசாவாக இருக்கும். இருந்தாலும் அட்டமாதிபதியாக இருந்து ஆதிபத்தியம் செய்து ஆதிபத்திய கெடுதலை செய்தாலும் காரக ரீதியான நன்மைகளை கொடுத்து மாளவியா யோகத்தை பரிபூர்ணமாக கொடுத்துடுவார். இங்கு ஆதிபத்தியம் அப்படிங்கிறது வேற. சரி, நாம் மாளவியா யோகத்தை பற்றி பார்த்தோம். இந்த சுக்கிரன் ஒருவன் மட்டுமே 12 லக்னங்களுக்கும் வாரி வழங்க கடமைப்பட்டவர். சில லக்னத்தாருக்கும் மட்டும் அவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரம். என்னன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா தேவைக்கு அதிகமா வந்துடும். ஒரு பொண்டாட்டிங்கிறது தேவை. ஒருவன் ஒருத்தியோட வாழுங்கிறது 2 பேருக்கும் ஒரு அடிப்படை தேவை. ஒருத்தனுக்கு 10 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டினா அது தேவைக்கு அதிகம். அப்போ அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுறார். சரிங்க, சில லக்னத்துக்கு மட்டும். சரி, இப்பொழுது செவ்வாய் தரக்கூடிய ருசக யோகத்தை பற்றி பார்ப்போம். செவ்வாய் பகவான் ருசயோகம்னா ஒன்றும் இல்லைங்க, ஆளு நல்லா ஜெயிச்சாண்டிக்கா ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாங்க. நல்ல சக்தி வாய்ந்த ஒரு பலவானா இருப்பாங்க. அதைத்தான் நம்ம ருசயோகம்னு சொல்றோம். இந்த செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் அமரும் பொழுது இந்த யோகம் வருது. இந்த யோகம் பார்த்தீங்கன்னா செவ்வாயின் காரகத்துவமான உடல் வலிமை, அந்த வீரம், தைரியம் போன்றவற்றையெல்லாம் வழங்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த செவ்வாய் எங்கெங்கு இருந்தால் யோகத்தை தருவார் அப்படின்னா, செவ்வாய் பாருங்க, மேஷ லக்னத்துக்கு லக்னத்துல ஆச்சிங்க, 10ஆம் வீட்டுல உச்சங்க. இந்த செவ்வாய் நல்லது செஞ்சிருவாரா அப்படின்னா, லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் குரு சுக்கிரன் தொடர்புல இருந்தா நிச்சயமாக நன்மை செய்கிறார். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நன்மை செய்வாரா அப்படின்னு கேட்டா செய்வார். குரு சுக்கிர அல்லது பௌர்ணமிக்கு இணையான சந்திரன் பார்வையில் இருக்கும் பொழுது அருமையான ரிஷயோகமா செய்யும். ஆனால் இவர்கள் பாபர்களின் தொடர்பில் இருக்கும் பொழுது இது அந்த ரிஷயோகத்தை பெரிய அளவுக்கு கொடுப்பதில்லை. மாறாக லக்னத்தில் அமர்ந்த செவ்வாய் என்ன பண்றார், கோபத்தை உண்டாக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு, கோர்ட்டுக்கு, கேஸுக்கு அலைய விட்டு 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால மனைவியோட சண்டையும் வந்துடுது, விபத்து கண்டத்தை ஏற்படுத்துறார். 10ஆம் வீட்டில் உச்சமா இருக்க செவ்வாய் லக்னத்தை தொடர்பு கொள்றதுனால கடுமையான கோபத்தையும் கொடுக்கிறார். ஸோ இவர்கள் குரு சுக்கிர தொடர்பில் இருந்தால் இந்த யோகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்பொழுது இந்த செவ்வாய் தரக்கூடிய ருஷக யோகம் அப்படிங்கிறது ரிஷப லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 7ஆம் வீட்டுல அவர் ஆட்சி ஆகிறார். 7ஆம் வீட்டுல ஆட்சியா இருக்காரு. ஆனா இந்த ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு 7ஆம் வீட்டுல தனிச்சு ஆட்சியா இருந்தா இந்த ரிஷக யோகம் நன்மை செய்தான்னா இல்லைங்க. செவ்வாய் தசை வந்துருச்சுன்னா கணவன் மனைவி உறவுல சண்டை வந்துடும். லக்னத்தை தொடர்பு கொள்றதுனால பிரிவினைகளை சந்திப்பாங்க. ஸோ இது குரு சுக்கிர தொடர்புல பௌர்ணமிக்கு இணையான சந்திரன் தொடர்புல இருக்கும்போது மட்டுமே இந்த ரிஷப லக்னத்திற்கு நன்மையை தருகிறது. இந்த செவ்வாய் தரக்கூடிய ரிஷக யோகம் உபய லக்னக்காரங்களுக்கு பெரும்பாலும் வராது. பெரும்பாலும் இல்லை, வரவே வராது. இப்போ அடுத்தபடியான மற்றொரு சரலக்னமான கடகலக்னத்திற்கு 7ஆம் வீட்டிலே உச்சமும் 10ஆம் வீட்டிலே ஆட்சியும் பெறுவார். இப்படி 7ஆம் வீட்டிலே உச்சமடையக்கூடிய இந்த செவ்வாய் ருஷயோகத்தை தருவாரா அப்படின்னா, லக்னத்தை பார்க்கிறார், உடல் வலிமையெல்லாம் இருக்கும், மன வலிமையெல்லாம் இருக்கும், சண்டை போடுவான். இவர் குரு சுக்கிர தொடர்புலே இந்த செவ்வாய் இருப்பாரே ஆனால் நிறைய மண்மனை பூமி ஆதாயத்தையும் பெரிய உலகு நிலம் சார்ந்த சில பேருக்கு பாருங்க, எனக்கு இங்கேருந்து பாருங்க கண்ணு கட்டின தூரம் 100 ஏக்கர் நல்லா இருக்குமா, 200 ஏக்கருமா, கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ருஷக யோகத்தினால் கிடைக்கும். ஆனால் இவர் தனித்து இருந்தால் கிடைக்காது. இப்போ 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்க செவ்வாய் நல்லது செய்வாரா அப்படின்னா, தனித்து இருந்தாருன்னா கெடுதல் செஞ்சுடும். கூட சனி இருந்துச்சுன்னா பொண்டாட்டியோட சண்டை வந்துடும். 10ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சியா இருக்காரு அப்படின்னா அவர் லக்னத்தை தொடர்பு கொள்றாரு. ஸோ இவரும் குரு சுக்கிர தொடர்பு இருந்தால் நன்மை செய்துடுவார். இப்பொழுது ஸ்திர லக்னமான சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் வீட்டிலே ஆட்சி பெறக்கூடிய இந்த செவ்வாய் தனித்து இருப்பதை விட குரு சுக்கிர தொடர்புல இருந்தா இந்த ரிஷயோகம் நல்லா இருக்கும். இருந்தாலும் சிம்ம லக்னத்துக்கு அப்படி ஒன்றும் கெடுக்கிறது இல்லை. ஏன்னா அவருக்கு 9ஆம் வீட்டில் உட்கார்றதை விட கேந்திரத்தில் அமர்றது நல்லது செஞ்சிடும். இருந்தாலும் தாய்மகன் உறவுல சங்கடம் வரும். இவர் குரு சுக்கிர தொடர்புல இருந்து விட்டாரேனால் வாரி வழங்கி விடுவார். இந்த ரிஷயோகம் நல்லா வேலை செய்யும். துலா லக்னத்திற்கு 4ஆம் வீட்டிலே உச்சம் வரைந்து 7ஆம் வீட்டிலே
ஆட்சி பெறக்கூடிய இந்த செவ்வாய் 7ஆம் வீட்டில் தனித்து இருந்து அந்த தசை வந்துச்சுன்னா புருஷ முண்டாட்டி உறவை கெடுத்துரும். குரு சுக்கிர தொடர்புல இருந்தால் தான் அந்த உறவு நீடிக்கும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். அப்போ திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும். ஸோ இவங்க குரு சுக்கிர தொடர்புல இருந்துட்டா பெரிய அளவுக்கு கெடுதலை செய்ய மாட்டாங்க. சரி, இப்பொழுது விருச்சிக லக்னம் வந்துடுவோம். இப்போ விருச்சிக லக்னத்திற்கு செவ்வாய் லக்னத்திலே ஆட்சி பலம் வரக்கூடிய நிலை இருக்கும். ஸோ இந்த செவ்வாய் தனித்து இருந்தா கோவத்தை உண்டாக்கிடுறாருங்க. இன்னும் முடியாத கவலை வந்துடும், எல்லார்ட்டையும் சண்டைக்கு போயிடுவான். ஆனா குரு சுக்கிர தொடர்புல இருக்கும்போது அது லக்னாதிபதியா இருந்து லக்னத்துல ஆட்சியா இருக்கும்போது ஜாதகன் அந்த 7 ஆண்டுகள்ல நல்ல ஒரு செல்வாக்கா இருப்பான், மன உறுதியோட இருப்பான். தனித்து இருந்து கொடுமைதான். அந்த ரிஷபயோகம் பெருசா வேலை செய்யாது. யோகம்தான், மறுக்கவில்லை, ஆனால் அது பெரிய அளவுக்கு பலனை தந்து விடாது. சரி, இப்பொழுது கரலக்னமான மகர லக்னத்திற்கு செவ்வாய் லக்னத்திலே உச்சம், 4ஆம் வீட்டிலே ஆட்சி. இதுவும் அப்படித்தான். இவர் லக்னத்திலே உச்சமா இருந்து 7ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார், 4ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். ஸோ இவரும் குரு சுக்கிர தொடர்புல இருந்தால் இந்த ரிஷயோகம் நன்மையை தந்துவிடும். இல்லை என்றால் இந்த செவ்வாதசை 4ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி நமக்கு 4ஆம் வீடு கூட பெருசாக கெடுத்துறாது. 4ஆம் வீடு கூட பெருசாக கெடுத்துறாது. இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு அந்த யோக தசாவா இருக்காது. குரு சுக்கிர தொடர்புல இருந்துச்சுன்னா நமக்கு அது உயரிய காரகத்துவத்தை கொடுக்க பார்க்கும். இப்பொழுது கும்ப லக்னத்திற்கு இந்த செவ்வாய் தரக்கூடிய ருஷயோகம் 10ஆம் வீட்டில் உட்கார்றது நல்லதா அப்படின்னா கேந்திரத்தில் உட்கார்றது நல்லதுதான். இருந்தாலும் அவர் லக்னத்தை தொடர்பு கொள்றார் தன்னுடைய 4ஆம் பார்வையால. அடுத்து 10ல இருந்து 4, 5 பார்ப்பார். ஸோ இவரும் குரு சுக்கிர தொடர்பில் இருக்கும் பொழுது இவர் மண், மனை, பூமி, சகோதர உறவுகளின் ஆதரவு இதையெல்லாம் கொடுப்பார். ஜாதகருக்கு கெடுபலனை செய்ய மாட்டார். அடுத்தபடியாக இந்த குஜாதி ஐவர்களில் கடைநிலையில் இருக்கக்கூடிய புதன் தரக்கூடிய பத்திர யோகத்தை பற்றி பார்ப்போம். புதன் பாருங்க எல்லா லக்னத்துக்கும் தர்றது இல்லைங்க. சுக்கிரன் தான் எல்லா லக்னத்துக்கும் கொடுப்பார். புதன் உபய லக்னங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க பார்ப்பார். அப்போ பாருங்க புதன் தரக்கூடிய இந்த பத்திர யோகம் அப்படிங்கிறது என்னன்னா ஜாதகருக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல ஒரு நிதானிச்சு முடிவெடுக்கக்கூடிய நிலை, சமயோஜித புத்தியை கொடுக்கணுங்க. அதான் அவருடைய காரகத்துவம். ஸோ இப்பொழுது நான் திரையில காட்டுறேன். லக்னத்தில் புதன், இப்போ மிதுன லக்னத்துக்கு லக்னத்துல புதன் இருந்தா பத்திர யோகங்க, 4ஆம் வீட்டுல புதன் இருந்தா பத்திர யோகம். இதுல ஒரே ஒரு சிக்கலுங்க என்னன்னா இந்த புதன் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருந்து மறு கேந்திரம் ஏறி அங்கே ஆட்சி உச்சம் பெறும் பொழுது இது கேந்திராதி தோஷத்தை ஏற்படுத்துது. இது இந்த புதன் ஒரு மூலத்திரிகோண வீடு, உச்சம் பெறக்கூடிய வீடு, ஆட்சி பெறக்கூடிய வீடு. சில பேருக்கு என்ன பண்ணிடுங்க, லெப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல கையை போட்டு ஸ்ட்ரெயிட்டா போவாங்க. சில பேர் பின்னாடி வந்துட்டே இருப்போம், எங்கிட்டா திரும்ப போறான்னு பார்ப்போம். இண்டிகேட்டர் போட்டான் இங்கிட்டு திரும்ப போறான், நம்ம இங்கிட்டு போனப்போம் பார்த்தீங்கன்னா கையை அங்கிட்டு போடான்ட்டு இண்டிகேட்டர் இங்கிட்டு போட்டுக்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருப்பான். இப்படிதான் தேவையில்லா கல்வியை படிக்க வச்சிடும். சில பேருக்கு படிப்பே இல்லாம பண்ணி கொடுங்க. இது கேந்திராதி தோஷமா 4ஆம் வீட்டில் இருக்க செய்து 1ஆம் வீட்டில் இருக்கப்ப திக்பலமா இருந்து பெரிய கெடுதல்களை செய்வதில்லை. ஆனாலும் எல்லாருக்கும் இது இப்படி வர்றதில்ல, சில பேருக்கு அப்படி கொடுக்குது. சரி, இந்த பத்திர யோகம் வேற எந்த லக்னத்துக்கு நல்லா இருக்கு அப்படின்னா உபய லக்னமான தனுசு லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் அமரக்கூடிய இந்த புதன் பாத்தீங்கன்னா இவர் கேந்திராதி தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். இவர் தனிச்சு உட்கார்ந்தார்னா கேந்திராதி தோஷத்தை கொடுத்துருவார். அப்போ என்ன பண்ணுவார்னா திருமணம் ஆகாத நிலையை கூட கொடுக்க பார்ப்பார். அவர் யாராவது கூடியிருக்கணும், கூடியிருந்தா பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் உபயலக்கணக்காரங்களுக்கு 7 கூடிய 7 இருக்கிறத விட அந்த 6ல் மறைஞ்சா கூட பரவாயில்லைங்க. அடியை உதவி வாங்கிட்டு ஒரு பொண்டாடின்னு ஒன்று வந்துருவா. இது வரவே மாட்டாளே. இந்த 10ஆம் வீட்டில் இருக்க புதன் தனித்து இருப்பாரேனால் தொழிலில் ஏதாவது பிரச்சனை வரும். ஏன்னு கேந்திர தோஷம். ஏன் சார் மற்ற லக்னத்துக்கும் இங்கே வித்தியாசம். இங்க கேந்திராதிபத்திய தோஷம் என்பது ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருந்து 7ஆம் வீடு ஒரு கேந்திரம், மற்றொரு கேந்திரம் ஏறி 10ஆம் வீடு அங்கே ஆட்சியோ உச்சமோ பெற்றால் பாருங்க 10ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் ஒரு கேந்திரம், அவரே 7ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுல உட்கார்றப்ப ஆட்சி ஆயிரம். அப்போ ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருந்து மறு கேந்திரம் ஏறி அங்க ஆட்சியோ உச்சமும் பெறும்போது கேந்திர வசம். அப்போ 7ஆம் வீட்டுல இருக்க அந்த புதன் தனித்து இருப்பார். ஏனால் திருமண தடை. 10ஆம் வீட்டுல இருக்க புதன் பாத்தீங்கன்னா பல தொழிலை பண்ணி சிக்கலை உண்டாக்கிடுவான். இவங்க தனித்து இருக்கிறதோட யாரு கூடயாவது சேர்ந்து இருந்தா நல்லது. சரி, இப்பொழுது
தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு 7 என்ற ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருந்து மற்றொரு கேந்திரமான 4ஆம் வீட்டுல புதன் உட்கார்றப்ப பார்த்தீங்கன்னா தனிச்சு இருந்து உட்கார்றப்ப கல்விகளை ஏதாவது ஒரு கல்வியை படிச்சு அந்த உத்தியோகத்துக்கே போகாம போயிடுறது. அப்போ கல்வி நிலைகள் ஒன்று கல்வி வராம போகும், இல்லைன்னா தேவையில்லா கல்வியை படிச்சுடுவாங்க. அதே நேரம் இந்த இந்த தனுசு லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்க புதன் தனித்து அமர்ந்திருப்பாரே ஆனால் இவரும் கேந்திராபிஷ கொடுப்பார். கரெக்டா அந்த புதன் புத்தி புதன் தசை வர்றப்ப மனைவிக்கு ஒரு பாதிப்பு வந்துடும். ஏன்னு கேட்டா இந்த உபயலக்னமான மீன லக்னத்துக்கு ஒரு மாரகாலா வந்துடுறார், பாதகாதிபதியா வந்துடுறார், கேந்திராதிபதியா வந்துடுறார். அப்போ இப்போ இந்த லக்னத்துக்கு பாருங்க படிப்பே வந்துட்டா கூட 4ஆம் வீட்டுல ஆட்சியா உட்காந்துருக்க இந்த புதன் அம்மா புதன் தசை வந்துச்சுன்னா அம்மா கொன்றும், 4ஆம் பாவகத்தை கெடுத்துரும். சரிங்களா? ஓகே. இப்பொழுது யோகமா இருந்தாலும் யோகத்தை செய்யாத ஒரு நிலை தான் சொல்லணும். சரி, இதே இப்போ வேற ஏதாவது லக்னம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ திரையில கூட நான் காட்டல, தனுசு லக்னம் எடுத்துக்கலாம். தனுசு லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல இருந்தா அது கேந்திராபிஷத்தை கொடுத்துருவார், ஏன்னா 10க்கும் 7க்கும் கல்வி. அதே நேரம் 10ஆம் வீட்டுல இருக்கப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்களை செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார். சரிங்களா? இங்க ஒரே ஒரு படம் மட்டும் மிஸ் ஆயிருக்கா? சரிங்க. இப்போ நம்ம பத்ர யோகத்தை பற்றி பார்த்தோம், குஜாதி ஐவர்கள் தரக்கூடிய யோகத்தை பற்றி பார்த்தோம். இதர யோகங்களை எல்லாருக்கும் யோகங்கள் இருக்குங்க, அதை எடுத்து சொல்ல வேண்டாம். இந்த யோகங்கள் சிலருக்கு தருவதில்லை, சிலருக்கு தருகிறது, சிலருக்கு உபயலக்னத்தாருக்கு மட்டும் அது கெடுதலை செஞ்சிருங்க. சரி, நாம் இன்றைய தினம் இதுவரை நடத்தாத ஒரு பாடமான பஞ்சமகா புருஷ யோகத்தை பற்றி பார்த்தோம். வகுப்பு இத்துடன் நிறைவடைது. யாரும் புதுசா வந்திருந்தீங்கன்னா எது சந்தேகம் இருந்தா மட்டும் கேளுங்க, வகுப்பை முடிச்சுக்கோம். ஐயா ராஜகாமஜி, நான் ஒரு சின்ன சந்தேகம் கேட்கிறேன். நீங்க ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிற நேரடியா பலம் பெறும் கிரகம் அந்த யோகத்தை கொடுக்குதுன்னு சொன்னீங்க. இப்ப மறைமுகமா பலம் பெறுது. சப்போஸ் மகர லக்னத்துல குரு நீச்சம் ஆறாரு, திக்பலமாவும் ஆறாரு. இப்ப ஹம்ச யோகத்தை குரு கொடுப்பாரா மாட்டாரா? இதே மாதிரி மற்ற கிரகங்கள் குஜாதியாவிற்கு சொல்லிருங்க. மகர லக்னத்துக்கு குரு திக்பலம் ஆகுறாரு, நீச்சம் ஆகுறாரு. மகர லக்னத்துக்கு இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு அவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் தான் நான் சொல்லியிருக்கேன் வார்த்தை. புரியுதுங்க, எனக்கு புரியுது. கொடுக்க மாட்டார். என்னன்னா அவர் தேவைக்கு தக்க உள்ளது கொடுப்பாரு. அம்சயோகமா கொடுக்க மாட்டார், அதை அம்சயோகமா எடுத்துக்கூடாது. திக்பலமா இருக்காரு குரு, நீச்சமாக கூடிய வீட்டில் திக்பலமா இருக்கார், தன்னுடைய காரத்துவத்தை கொடுக்க தகுதி உடையவராக இருப்பார், அவ்வளவுதான். அது அம்சயோகம் கிடையாது. சார் வணக்கம் சார். இந்த மாளவிகா யோகம் ஆட்சி பெறணும். சொல்லுங்கம்மா. மாளவிகா யோகம் 12. சொல்லுங்க. கடக லக்னத்துக்கு சுக்கிரன் 4ல இருந்து திக்பலமாவும் இருப்பார்ல சார், அப்ப வக்ரமா இருந்தா ஆகக்கூடாது. என்ன மாறிடுமா சார்? இல்ல, கொஞ்சமா குறைக்கும். நல்ல வீடு, அருமையான வீடு, பங்களா வருதுன்னா கொஞ்சம் சாதாரண ஒரு பிளாட்டா கிடைக்கும் கொஞ்சமா. ஆமா. ஓகே சார். லக்னத்துக்கு புதன் எப்படி சார் பத்திர யோகத்துல? கன்னி லக்னத்துக்கு நமக்கு லக்னத்துல இருந்து லக்னம் 10ஆம் வீட்டுல இருக்கப்ப பத்திர யோகம் வரும். சார் வணக்கம் சார். தொழில் தடை இருக்குமா? தனியா இருந்தா தான், 10ஆம் வீட்டுல இருந்து தனியா இருந்தா தான். ஓகே. எந்த கிரகம் பார்க்காம இருந்தா தான். ஒன்னா விட அது ஒண்ணும் பண்ணாது. ஓகே ஓகே ஓகே. சரிங்க சார். அப்ப அஸ்தங்கம் வக்ரம் அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் அளவு குறையும், அவ்வளவுதான் இல்ல சார்? அந்த யோகமே உடஞ்சு போயிடுச்சு அர்த்தம். இந்த யோகம் சமயத்துல தோஷமா மாறிடுது. சார், இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சா நம்ம எத்தனை படம் செஞ்சோம்? 60 படம் செஞ்சோம். சூப்பரா இருந்துச்சுங்க சார். இது ஒரு 3 மணி நேரம் என்னோட உழைப்பு. 67 படம் செஞ்சேன், 3 மணி நேரம் செஞ்சேன். இதை வெறும் வாயில சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்படி படத்தை காமிக்கிறப்ப உங்களுக்கு நச்சுன்னு மைண்டுக்குள்ள ஏறிக்கும். சரிங்க, வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கா? ஐடியா கிடைச்சிருச்சு. சொன்னது இல்லைங்க சார். ஒரு கேந்திரத்துக்குடையவர் கேந்திராதிபத்திய தோஷம்ட்டு, ஒரு கேந்திரத்துக்குடையவர் மறுகேந்திரம் மீது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ கேந்திராதிபத்திய தோஷம்னு சொன்னீங்க சார். அவர் பரிவர்த்தனையில பலமாயிருந்தாலும் அதை எடுத்துக்கலாமா சார்? பரிவர்த்தனை ஆனாவே போச்சே. பரிவர்த்தனை ஆனா அந்த வீட்டுல இருக்க மாட்டார்ல. இல்ல, பலமாயிருக்காரு சார். பரிவர்த்தனை பெறக்கூடாது. பரிவர்த்தனை ஆனா அங்க அந்த வீட்டுல இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ஏதாவது நீங்க உதாரணம் சொல்லுங்க.
கற்பனையாக கேட்குறப்ப உங்களோட கேள்வியே தப்பாக இருக்கும். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. சார் இந்த சசமக யோகம் சொன்னீங்க சார், அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப விருச்சிக லக்னமா இருந்து சனியை வந்து குரு சுக்கிரன் 2 பேரும் தொடர்பு இருந்தா எப்படி சார் இருக்கும்? விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் இருக்காரா, எங்கே இருக்காரு? சரி, விருச்சிக லக்னத்துக்கு நான் 4ஆம் வீட்டில் இருப்பாரு. 4ல சார், 4ஆம் வீட்டுல சார். யார் யார் தொடர்பு கொள்றா? குரு பாக்குறாரு சார், சுக்கிரன் இணைவு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். சரி. சார் தனுசு லக்னங்க சார். தனுசு லக்னத்துக்கு வந்து சனி வந்து மகரத்துல இருக்காரு சார். சாரி, சனி வந்து கன்னியில இருக்காரு, புதன் வந்து கும்பத்துல இருக்கிறாங்க சார். இது பரிவர்த்தனை தானே சார், அதனால கேட்டேன். இது பரிவர்த்தனை தான், இந்த யோகத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. பரிவர்த்தனையால யோகம் வந்துடாது. சசயோகங்கிறது லக்னத்திற்கு 1, 4, 7, 10 சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ பெற்றால்தான் நீங்கள் சொல்லக்கூடியது. அங்க போய் கண்ணில உட்கார்றப்ப என்ன ஆகுறாரு? 10ஆம் வீட்டுல அவர் நட்பு வீட்டுல தான் இருக்காரு. பரிவர்த்தனைங்கிறது வேற சப்ஜெக்ட். ஆட்சி கிடையாது, அவர் உச்சம் கிடையாது, அதனால சசயோகம் கிடையாது. ஓகே சார், நன்றி சார். புத்திலையும் வேலை செய்யணும் சார். குரு புத்தி புத்திலையும் வேலை செய்யணும், இல்ல குரு தசாலம் இல்லை, இந்த யோகங்கிற சொல்லே நீங்க பயன்படுத்த வேண்டாம், சொல்லாளர் பயன்படுத்த வேண்டாம். இது எப்படி இருந்தா யாருக்கு செய்யுது யாருக்கு செய்யலைங்கிற விஷயம் சொல்றேன். குரு தரக்கூடிய காரகத்துவத்தை அது பரிபூர்ணமாக கொடுக்கும். அந்த யோகம் சரலக்னத்துக்கு நல்லா கொடுக்குது, கம்ச யோகம். மாலை யோகம் 12 லக்னத்தாரில் ஒரு சிலருக்கு கெடுக்குது, திருமண தடையை ஏற்படுத்துது. செவ்வாய் தரக்கூடிய ரிஷக யோகமும் சில லக்னத்தாருக்கு திருமண தடையை கொடுக்குது. அது குரு சுக்கிர தொடர்புல இருக்கு. அதே மாதிரி சசயோகத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிர தொடர்புல இல்லாம பௌர்ணமி சந்திரன் தொடர்புல இல்லாம இருந்துச்சுன்னா அது கெடுதல் செய்யுது. வேற யாருக்கும் சந்தேகம்? சார் புத்தியில வரும்போது அது வேலை செய்யுமான்னு கேட்குறேன் சார். புத்திலையும் வேலை செய்யும், தசையிலையும் வேலை செய்யும். ஓகே ஓகே சார். சார் இப்ப குருவுக்கு சொல்லும் போது யாரு கூடவும் சேராமலும் யாரும் பார்க்காமலும் இருக்கணும்னு சொன்னீங்க. ஆனா செவ்வாய் கூட சொல்லும் பொழுது மட்டும் இப்போ சுபகிரகங்கள் பார்வையோ சேர்க்கையோ இருக்கணும் இல்லையா சார்? அவர் குரு வந்து அவர்கிட்ட சுப காரகத்துவம் இருக்குமா? அவர் கெட்டவங்க கூட சேர்ந்தா அவர் கெட்டு போயிடுவார். அவர் பசுமாடுமா, பசுவோடு சேர்ந்த பன்னியோட சேர்ந்தா போச்சு இல்லையா? அது மாதிரி பூவோட சேர்ந்த நாறு மணக்கும். அப்ப நாறு எது? செவ்வா. நாறு தனியா மணக்குமா? மணக்காது, பூவோட சேரணும், சேர்ந்தா மணக்கும். ஆனா பூ வந்து தனியாவே மணக்கும். சரி, ஓகே சார். சார் அப்போ விருச்சிக லக்னத்துக்கு 4ல சனி இருந்தா தாய்க்கு பாதிப்பா சார்? அந்த தசை வரணுங்க, வந்தா தான். ஓகே சார். இல்லைன்னா மத்த இல்லைன்னா நேரம் பாதிப்பு இல்லையா? இல்லைன்னா பாதிப்பு. ஓகே சார், நன்றிங்க சார், சூப்பரா இருந்ததுங்க சார். ஆனா இந்த யோகத்தெல்லாம் சொல்லி நீங்க ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடாது. யோகம்னு சொல்லி ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடாது. இதை நீங்க உணர்ந்துக்கணும். ஏன்னா யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க அம்ச யோகம் அந்த யோகமா உங்களுக்கு புரியலன்ட்டு முடிக்கக்கூடாது இல்லையா? எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு. சார் இது